ஹாய்டா, திஸ் ஃப்ரம் அம்மு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாரும் நல்லா இருக்கிறேன். சரி, ஓகேடாம்மா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு ஜிக்குக்கூடிய இன்ட்ரோவர்ட்ஸ் ஈவோ லவ்மே அன்கண்டிஷனலி அதை 2/2 ஃபைனல் பார்ட். ஓகேவா? அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இங்கே நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட் எப்படி என் பண்ணி போனாக்க நம்ம ஜங்கும் ஜிமினும் ஒருத்தர் ஹக் பண்ணியிருப்பாங்க, கம்ஃபர்ட் பண்ணியிருப்பாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. சரி ஓகே, நீ போயிட்டு குடி, நான் போயிட்டு குக் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஓகே தானே சொல்கிறாங்க. நான் ஓகே தான். நீ இருக்கல, நீ இருக்கும்போது நான் ஓகே தான் அப்படி சொல்கிறாங்க. சரி, நான் போய் குளிக்கவா சொல்கிறாங்க. நீங்கள் போய் குடி, நான் போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு குக் பண்ணுறேன் சொல்கிறாங்க. நான் ஹெல்ப் பண்ணவா சொல்கிறாங்க. ஒன்றும் வேணாம், நான் பார்த்துக்கிறேன், நீ போக சொல்கிறாங்க. சரி, ஜிமின் கீழே ஜிமின் குளிக்க போயிடுறாங்க. ஜங்க் வந்துட்டு ரூமில் போய்ட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு கீழே வந்து குக் பண்ணுறாங்க. ஜிம் ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு வந்துட்டாங்க. இப்போ ஜங்க் தான் குக் பண்ணி முடிச்சிட்டாரு. நான் போய்ட்டு குளிச்சுட்டு வந்துடுறேன் சொல்லிட்டு அவரும் போய்ட்டு குளிச்சு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறாங்க. இப்போ 2 பேரும் சாப்பிட்றாங்க. ஜங்க்கு வந்து இன்னைக்கு வந்துட்டு ஃபுல்லாக வெஜிடபிள் தான் குக் பண்ணி வச்சிருக்காரு. நம்ம ஜங்க் பார்க்குறாங்க. உனக்கு ஓகேவா இல்லை நான்வெஜ் எதுவும் சொல்கிறாங்க. இல்லை இது போதும், இது கண்டிப்பாக ஹெல்த்தியானது தான், நான் இதே சாப்பிட்றேன்னு சொல்கிறாங்க. உனக்கு ஓகேவா? எனக்கு ஓகே சொல்கிறாங்க. இப்போ ஜிமினும் சாப்பிட்ருக்காங்க, ஜங்க்கும் சாப்பிட்ருக்காங்க. ஜங்க்கு ஜிம்னே பார்த்துட்டு இருக்காங்க. நீ எனக்கு மட்டும்தான், யாருக்கும் தரமாட்டோம்னா. ஸோ ஜங்க் பார்த்துருக்காங்க, ஜிம் சாப்பிட்ருக்காங்க. இப்போ ஃபைனல் 2 பேர் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஜிமின் தான் வராங்க. இப்போ ஜிமின் போய்ட்டு ஷூ வந்து வேர் பண்ணுறாங்க. ஜங்க் தான் ஒரு நிமிஷம் இரு சொல்லிட்டு கீழே டவுன் பண்ணி அழகாக வந்துட்டு அந்த ஷூலேஸ் வந்து கட்டி விடுறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. என் பேக பிடிங்க சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் வாங்கிறாங்க. ஜிமின் போய்ட்டு அதே மாதிரி ஜங்க்கு வந்து கட்டி விடுறாங்க. என்ன பண்ணுறா சொல்கிறாங்க. நீங்கள் எனக்கு பண்ணால் நானும் தான் பண்ணுவேன், நம்ம 2 பேரும் ஈக்குவல் தான் அப்படி ஜிமின் தான் அழகாக வந்து கட்டி விடுறாங்க. ஜங்க்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பார்ட்னர் நம்மளுக்கு கிடைச்சிருக்கான்னு சொல்லிட்டு. இப்போ 2 பேரும் வந்து வெளில வராங்க. வெளில வந்துட்டு ஜங்க் பார்க்குறாங்க. போலாமா சொல்கிறாங்க. ஜிமின் காரில் உட்காராங்க. ஜங்க்கு செட் பெல்ட்டாக போட்டுவிட்டு சரி ஓகே சொல்லி 2 பேரும் அப்படி கார் ட்ரைவ் பண்ணுறாங்க. இப்போ அதை ஜம்க்கு ட்ரைவ் பண்ணுறாங்க. ஜிம் உட்காந்துருக்காங்க. கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் ஜிமினோட அம்மா கிட்ட இருந்து கால் வருது. ஜிம் பார்க்குறாங்க. கால் அம்மான்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. பிக் பண்ணி பேச சொல்கிறாங்க. சரி, ஜிம் ஃபோன் பிக் பண்ணுறாங்க. ஹலோ அம்மா சொல்கிறாங்க. ஜிமின்பா எப்படி இருக்கா சொல்கிறாங்க. நல்லா இருக்கம்மா, நீங்கள் சொல்கிறாங்க. நல்லா இருக்கான் தங்கம், அப்பாவும் நல்லா இருக்காங்க. எனக்கு கூட பார்க்கணும் ஆசையாக இருக்குப்பா, எப்போ உங்களுக்கு லீவ் வரும், எப்போ வருவா சொல்கிறாங்க. அம்மா நான் ஜாப் போயிட்டுருக்கான்னு சொல்கிறாங்க. அதான் சொன்னியே இந்த மாதிரி உனக்கு ஜம்கே ஜாப் போட்டு கொடுத்துருக்காங்கன்னா. ஆமாம், நான் ஜாப் போயிட்டுருக்கேன்னா ஒரு 1 வீக் 2 வீக்ஸ் போட்டுமா, கொஞ்சம் ஃப்ரீயானது 2 பேரும் வரோம் சொல்கிறாங்க. சரி ஓகேப்பா, நல்லா இருக்கல, நல்லா இருக்கேன், சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேன். ஜங்குக்கு எப்படி பாருக்காங்க சொல்கிறாங்க. ஜங்கு ரொம்ப நல்லா இருக்காங்கம்மா சொல்கிறாங்க. சரி ஓகே தங்கம், பத்திரமாரு சொல்கிறாங்க. ஓகேம்மா. ஜிமின் ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. பார்த்துட்டு அமைதியாக வந்துட்டு இருக்காரு, எதுவுமே சொல்லாமல். ஃபைன் 2 பேரும் ஆஃபீஸ் வந்துடுறாங்க. இப்போ ஜிம்னு இறங்குறாங்க, ஜங்கு இறங்குறாங்க. ஜங்கு முன்னாடி போகிறாங்க, ஜிமின் பின்னாடி வராங்க. வந்துட்டு ஜிமின் ஜங்கு தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஜிமின் பார்த்தா அவர் கேபில் ஒர்க் பண்ணுறாரு, அவரும் மெக்கும் சேர்ந்து. இந்த பக்கம் ஜங்கு ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ ஆல்மோஸ்ட் டைம் ஒரு 3 o'clock, அதாவது மதியம் லஞ்ச் டைம் ஒரு 12 o'clock ஜங்கு என்ன பண்ணுறாங்கன்னா ஜிமின் சொல்கிறாங்கக்கா. ஜங்குக்கு சொல்கிறாங்க. நான் இந்த மாதிரி வெளில போகிறான்னு சொல்கிறாங்க. எங்கே போகிறீங்க ஜிமின் கேட்குறாங்க. அது எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, நான் வெளில போகிறேன், வெளில போயிட்டு ஒரு பர்சனை மீட் பண்ணணும், மீட்டிங் இருக்குது, அங்கே முடிச்சுட்டு வரேன் சொல்கிறாங்க. நீ வந்து சேஃபாக இருக்கியா சொல்கிறாங்க. நான் இருக்கேன், எங்கள் ஆஃபீஸில் தான் இருக்கேன், எல்லோரும் இருக்காங்க, பார்த்துப்பாங்க சொல்கிறாங்க. சரி ஓகே, நீ நான் வர டைம் ஆச்சு, லஞ்ச் மெக்கு கூட சாப்பிட்டு சொல்கிறாங்க. நாளைக்கு ஒன்றா சாப்பிட்லாம். சரி ஓகே, நீங்கள் சேஃபாக போய்ட்டு வாங்க, என்ன சேஃபாக ட்ரை பண்ணுங்கள். சரி, ஜிமின் போயிட்டு ஜங்க் கூட ரொம்ப க்ளோஸாக நின்றுட்டு அழகாக அப்படியே ஹேண்ட் பிடிச்சி பேசிட்டு இருக்காங்க. ஜங்க் பார்க்குறாங்க. ஓகே, ஸோ ஜங்க்கும் ஜிமினோட 4 ரிக்வெஸ்ட் பண்ணுறாங்க. போயிட்டு வரட்டா சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் போயிடறாங்க. ஜிம் வந்து இருக்காங்க. டேரெக்டாக ஜங்க் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் தான் போகிறாங்க. போயிட்டு இப்போ டாக்டர் இருக்காங்க. கம்மி டாக்டர் சொல்கிறாங்க. ஜங்குக்கு வா சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக்குள்ளே போகிறாங்க. அந்த டாக்டர் பேர் பேக்கானு பார்க்குறாங்க. என்னாச்சு ஜங்குக்கு சடனாக மீட் பண்ண சொல்லியிருக்கா சொல்கிறாங்க. நீ ஓகே தானே அப்படி கேட்குறாங்க. இல்லை, எனக்கு நைட் மேர் வருது சொல்கிறாங்க. நைட் மேர்? ஆமாம், எனக்கு நைட் மேர் வருது. எனக்கு நைட் மேர் வரதான் ஒரு விஷயமே இல்லை. ஆனால் என்னால் ஜிமின் ஹார்ட்டாக இருக்குன்னு பயமாக இருக்குது. எங்கே நான் இதுக்கு முன்னாடி வந்துட்டு நான் மட்டும் தான் இருப்பேன். நான் பில்லோவையோ இல்லை பெட்டையோ தான் ஹார்ட் பண்ணுவேன். என் ஹேண்டை வச்சு கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டுருவேன், இல்லைனாக்கா எதனா கிழிச்சு விட்டுருவேன், அப்படி பண்ணுவேன். ஆனால் இப்போ என் ஜிமின் பக்கத்தில் இருக்கிறது பயமாக இருக்குது. எங்கே அவனை ஹார்ட் பண்ணுறது பயமாக இருக்குது. எனக்கு நைட் மேர் வந்து வரக்கூடாது அப்படி சொல்லிட்டு ஜங்க் சொல்கிறாங்க. அப்படின்னா நான் நீ வந்து ஜிம்மிக்கிட்ட உண்மையை சொல்லி தான் ஆகணும்னு சொல்கிறாங்க. என்னதுக்கு? ஆமாம், நீ யாரோ ஒரு பர்சன்ட் உண்மையை சொல்லி தானே ஆகணும், உன் லைஃப்பில் என்ன நடந்துச்சு சொல்லிட்டு. அப்படி சொல்லிட்டு எனக்கு பயம் வராது. ஏன்னாக்கா நீ ஒரு பர்சன்ட்டை சொல்லிட்டு அப்படின்னாக்கா உங்களுக்கு புரிஞ்சுப்பாங்க. ஓகேவா சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. என் ஜிம்மில் பார்த்து பயப்பட மாட்டேன், நான் கண்டிப்பாக பயப்பட மாட்டேன், உங்கள் லைஃப் எப்படி இருக்குது அப்படி சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜங்கு மேரேஜுக்கு அப்புறம் ஜிம்மில் எப்படி இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. உனக்கு எப்படி மேரேஜே வேணும் தானே முடிவு பண்ணியிருந்தா, எப்படி சடனாக மேரேஜ் பண்ணிக்கிட்டா கேட்குறாங்க. எனக்கு அவனுக்கு பிடிச்சிருக்கு, நீங்கள் சொன்னீங்களா யாரோ ஒரு பர்சன் பார்க்கும்போது உனக்கு கம்ஃபர்ட்டாக ஃபீல் ஆகும், அவங்க உனக்கானவங்க, உனக்கு புரிஞ்சுப்பாங்க, அவங்க கூட இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணும்ல, அப்படி தோணும். அப்படி ஒரு பர்சன் மேரேஜ் பண்ணிக்கோ நீங்கள் சொன்னீங்களா, அப்படி ஒரு பர்சனாக தான் ஜிமினை பார்த்தேன். என் அப்பா அம்மா எனக்காக பார்க்குற ஒவ்வொரு பர்சனை ரிஜெக்ட் பண்ணிட்டே தான் இருந்தேன். ஆனால் ஜிமின் பார்க்குறப்ப ரிஜெக்ட் பண்ணணும்னு தோணவே இல்லை. எனக்கு அவனே சொன்னால் நான் ரிஜெக்ட் பண்ணிட்டவா உங்கள் அப்பா மட்டும் நான் பேசுவான்னு கேட்டான். அப்போ தான் எனக்கு தோணுச்சு அவன் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு. எனக்கு கொண்டு வந்து அவங்க எல்லாமே என் பணத்துக்காகவும் ஏன்னா என்னோட அழகுக்காகவும் என்கிட்ட வரணும்னு நினச்சாங்க. ஆனால் அவன் டோட்டலாக டிஃப்ரெண்ட், ஹீஸ் எ பியூர் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு சொல்கிறாங்க. அப்போ கண்டிப்பாக உனக்கு புரிஞ்சுப்பா நம்புறான்னு சொல்கிறாங்க. பயப்பட மாட்டாங்க, நீ சொல்கிற விதத்தில் சொன்னால் கண்டிப்பாக வந்து பயப்பட மாட்டான், நீ சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சார் மெடிசன் வந்து எதுக்காக எடுக்கணும், நான் கொடுத்ததே தூங்குறதுக்காக தான். ஓகேவா, மற்றபடி நான் இந்த இது க்யூர் பண்ணாது, உனக்கு க்யூர் பண்ண வேண்டிய ஒரு ட்ரூ லவ்வும் ட்ரூ கேர்னு உனக்கு க்யூர் பண்ணுமே தவிர மெடிசன்ஸ் வந்து தேவையில்ல உனக்கு சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறேன் அப்படின்னா இனிமேல் நீ தூங்குற மெடிசன்லாம் எடுக்க வேண்டாம், நீ வந்து கொஞ்சம் டைம் எடுத்துட்டு ஒரு நல்ல அட்மாஸ்பியருக்கு கூட்டிகிட்டு போய் ஜிமினை கூட்டிகிட்டு போயிட்டு உன் லைஃப்பில் என்ன நினச்சோ அதை சொல்லு. ஓகேவா, அவன் புரிஞ்சுப்பான். அதுக்கப்புறம் நைட் மாதிரி வந்தாலும் நீ இப்படி பண்ணாலும் கூட அவன் உனக்கு காம் பண்ணுவான். ஓகேவா, உனக்கான மெடிசனை அவன் மாறிடுவான் சொல்லிட்டு நம்ம டாக்டர் சொல்கிறாங்க. பேக்கேன்னு சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. நான் ஜிம்கிட்ட சொல்கிறாங்க உனக்கு ட்ரஸ்ட் வரும் இல்லையா, ஒரு அதாவது அவன் எல்லாம் இருக்க முடியாது சொல்லிட்டு ஒரு சுச்சுவேஷன் வரும் உனக்கு.
இப்போவே எனக்கு அப்படி தான் இருக்க சொல்கிறாங்க. இல்லை எனக்கு கொஞ்சம் டைம் எடுத்துட்டு என்ன சொன்னாலும் அவன் நம்புவான், நீ என்ன சொன்னாலும் புரிஞ்சுப்பான்ற ஒரு சுச்சுவேஷன் வரும். அப்படி அவன்கிட்ட சொல்லிட்டு ஓகே உண்மை சொல்லிட்டுனாக்கா கொஞ்சம் கொஞ்சமாக அவனையும் அதில் ஹீல் பண்ணுவான் ஓகேவா சொல்கிறாங்க. இப்போது ஜங்க் பார்க்குறாங்க தேங்க்யூ சொல்கிறாங்க. இதுக்காக தான் வந்தியா சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு இப்போ அவங்க பார்க்குறாங்க நீ நல்லா தான் இருக்கு ஓகேவா, உனக்கு ஒன்றும் இல்லை, உனக்கு மெடிசன்ஸ்லாம் தேவையில்லை ஓகேவா சொல்கிறாங்க. ஜங்குக்கும் தேங்க்யூ சொல்லிட்டு 2 பேரும் ஹக் பண்ணிட்டு கிளம்பிடுறாங்க. இப்போ ஃபைனல் நம்ம ஜங்க் தான் வந்துட்டு இருக்காங்க காரில். அவர் கூட ஹாப்பியாக இருக்கு ஜிமினி எனக்கு மட்டும்தான் வேறு யாருக்கும் இல்லை. நான் சொன்னால் கண்டிப்பாக புரிஞ்சுப்போம், கொஞ்சம் டைம் எடுக்கட்டும். இப்போ உடனே சொன்னால் பயப்படணும் இன்னும் என்ன தான் அவன் என்னை கம்ஃபர்ட் பண்ணாலும் அவனுக்கு ஒரு பயம் வரல, அவனுக்கு குழந்த மாதிரி இல்லையா, அப்போ கொஞ்சம் டைம் எடுக்கட்டும் சொல்லி ஜங்குக்கு வந்துட்டு இருக்காங்க. இப்போது ஜங்க் கரெக்டாக ஆஃபீஸ்க்கு ரீச் ஆயிடுறாங்க. அப்போ ஏன்னா டைம் ரொம்ப சீக்கிரமாக வந்துட்டாரு, லஞ்ச் டைம் ஸ்டார்ட் ஆகலை, அவர் வந்துட்டாரு. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க ஜங்குக்கு அப்படி சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க என்னன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்குள்ள வந்துட்டிங்களா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க இன்னும் 10 minutes தான் இருக்குது லஞ்சுக்கு, அப்போ நம்ம கூட சாப்பிடுவோம் சொல்கிறாங்க. கண்டிப்பாக ஸோ ஜங்க் சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் தான் ஜங்க் கூட போகிறாங்க. சரி என் கேபினுக்கு வா சொல்கிறாங்க. ஜிமின் ஜங்கும் கேபினுக்குள்ள போகிறாங்க. இப்போ ஜங்க் தான் ஃபுட்டு ஆர்டர் பண்ணுறாங்க. இதில் நிறைய நான்வெஜ் வச்சு ஃபுட்டாக ஆர்டர் பண்ணியிருக்காரு. சாப்பிட சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க நான் உங்களுக்கு ஃபீட் பண்ணவா அப்படி கேட்குறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க எனக்கு ஃபீட் பண்ணுவானே சொல்கிறாங்க. ஜங்க்கு ரொம்ப ஆசையாக இருக்குது இதெல்லாம் கேட்கும்போது சொல்கிறாங்க. இப்போது ஜிமின் தான் ஜங்க் ரொம்ப அழகாக ஃபீட் பண்ணிவிடுறாங்க சாப்பிடுங்க சொல்லிட்டு. ஜங்க் பார்க்குறாங்க சின்ன வயசில் ஒரு ஆசைப்பட்டது அப்போ கிடைக்காத விஷயங்கள்லாம் இப்போ கிடைக்குது, அழகாக ஃபீட் பண்ணுறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க நீ கட்டு சொல்லிட்டு 2 பேரும் மாறி ஃபீட் பண்ணிக்கிறாங்க. ஹாப்பியாக இருக்குது. இப்போ ஜிமின் நல்லா சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. எனக்கு வயிறு ஃபுல்லாக இருக்குது அப்படி சொல்லிட்டு ஜிமின் அழகாக பேசிட்டு இருக்காங்க. ஜங்க் பார்க்குறாங்க வயிறு ஃபுல்லாக இருக்கா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறியா அப்படி கேட்குறாங்க. இல்லை நான் போய்ட்டு ஒர்க் பண்ணுறேன், எல்லோரும் ஒர்க் பண்ணுறாங்களா சொல்கிறாங்க. இல்லை கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்க வேண்டாம் நான் ஒர்க் பண்ண போகிறேன் பாய் சொல்லிட்டு ஓடி போயிடுறாரு. ஜங்க்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அழகாக பார்த்துட்டு இருக்காரு. இப்போ ஃபைனலாக ஜிமினி ஜங்கும் அந்த அப்படி தானே போயிருக்கும். இப்போ ஈவினிங் தான் ஜிமினி ஜங்கும் ஒன்றா கிளம்புறாங்க வீட்டுக்கு. ஜங்க் பார்க்குறாங்க வீட்டுக்கு கிராசரி திங்ஸ் வாங்கணும், சூப்பர் மார்க்கெட் போகலாம் சொல்கிறாங்க. ஓகே சொல்கிறாங்க. இப்போ ஃபைனலாக சூப்பர் மார்க்கெட் பண்ணிட்டு நம்ம ஜிமினி ஜங்க் உள்ளே வராங்க. உள்ளே வந்துட்டு ஜங்க் பார்க்குறாங்க. ஜங்க் தான் திங்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அவருக்கு தான் வீட்டுக்கு என்ன திங்ஸ் வரும்னு சொல்லிட்டு பர்ஃபெக்டாக தெரியும். கிச்சன் திங்ஸாக இருக்கட்டும் அதர் திங்ஸ் எல்லாத்தையும் அவர் எடுத்துகிட்ருக்காங்க. ஜிமின் பார்க்குறாங்க ஜங்குக்கா அப்படி சொல்கிறாங்க. எனக்கு சாக்லேட் வேணும் சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க இந்த சாக்லேட் எல்லாமே வேணும்னு சொல்கிறாங்க. இல்லை ஏதாவது ஒரு சாக்லேட் மட்டும் சூஸ் பண்ணு ஓகேவா, அது மட்டும் இல்லாமல் கம்மியாக சாப்பிடு ஓகேவா சொல்கிறாங்க. இல்லை டென்டல் ப்ராப்ளம் வரும் சொல்கிறாங்க. என் டென்டெல்லாம் நல்லா தான் இருக்குது சொல்கிறாங்க. பார்த்து சாப்பிடணும் சரியா சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க இது எடுத்துக்கவா சொல்கிறாங்க. எடுத்துக்கோ சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிமின் போட்டு சாக்லேட் எடுத்துக்கிறாங்க. எடுத்துகிட்டு ரொம்ப ஹாப்பியாக வந்து பிரிச்சுட்டு அப்படி மவுத்தில் வைக்கிறாங்க. பர்சன் பார்க்குறாங்க சார் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் ஜங்கு டன் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, பில் பே பண்ணாமல் அந்த மாதிரி சாக்லேட் சாப்பிடக்கூடாது தெரியாத உங்களுக்கு, அறிவில்லை சொல்லி கேட்குறாங்க. ஜங்குக்கும் சமக்கம் வந்துடுது. அப்படியே பார்த்து மறைக்கிறாங்க. வேறு ஜிமின் இருக்காங்க கோபப்பட சொல்லிட்டு அமைதியாக இருக்காங்க. என்ன சொன்னீங்க அப்படி கேட்குறாங்க. இங்கே பாருங்கள் பில் பே பண்ணாமல் சொல்கிறாங்க. ஏன் பில் பே பண்ணாமல் இங்கே வந்து சாப்பிடக்கூடாது ரூல்ஸ் இருக்கா அப்படி கேட்குறாங்க. சார் அது எப்படி சொல்கிறாங்க, கவர் கையில் தானே இருக்குது, கவர் பார்த்தா நீங்கள் பில் பே பண்ண போகிறீங்க, அதாவது இங்கே சார் நாங்கள் ஸ்கேனிங் பண்ணால் கியூஆர் கோடு கவரில் தானே இருக்குது, கவர் மட்டும் போதும் தானே சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. அப்படி ஜங்கோட கண்ணை பார்த்து பொண்ணு பயந்துற ஒரு செகண்டு. ஏன்னா அப்படி ஒரு கோவம் தெரியுது கண்ணில். இப்போ அந்த பொண்ணு பார்க்குறா அது சொல்கிறாங்க. சாக்லேட் என்ன சாப்பிட்டாங்க அதுக்கு அறிவுலன்னு கேட்பீங்களா, அறிவுக்கு அதுக்கு என்ன சம்மதம் சொல்லி கேட்குறாங்க. ஏன் மணி வந்து இல்லைன்னு சொன்னாங்களா என்ன சொல்கிறாங்க, இல்லை சாக்லேட் சாப்பிட்டதே இல்லைன்னு சொல்ல போகிறாங்களா சொல்லி கேட்குறாங்க. இப்போது அந்த பொண்ணு பார்க்குறா அது சார் ரூல்ஸ் சொல்கிறாங்க. அப்படி ரூல்ஸ் இருக்கா அப்படி கேட்குறாங்க. இங்கே பார்த்தா அங்கே ஒரு குழந்தை அதே மாதிரி சாக்லேட் போய் சாப்பிட்ருக்கா. அவங்க அம்மா வந்துட்டு கவர் எடுத்து கையில் வச்சுட்ருக்காங்க. இப்போ ஜங்க் திரும்பி பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவங்க பார்க்குறாங்க. இப்போ அவங்களுக்கு எப்படி சொல்லாமல் இருக்குன்னு சொல்கிறாங்க. அது குழந்தை, இவனும் எனக்கு குழந்தை தான் சரியா சொல்லி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அச்சோ தப்பா சாரி, நான் இதுக்கு முன்னாடி சூப்பர் மார்க்கெட் போயிருக்காங்க, நாங்கள் சாக்லேட் எடுத்து சாப்பிட்ருக்கோம், நாங்கள் மணியும் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. ஒன்றும் இல்லை நீ சாப்பிடு ஓகேவா சொல்லி ஜங்க் தான் அடிச்சு முன்னாடி ஹெட்ல ஒரு மாதிரி ரப் பண்ணுறாங்க. ஹேண்ட் வச்சு நீ சாப்பிடு ஓகேவா சொல்கிறாங்க. அப்படி ஜங்க் திரும்பி பார்க்குறாங்க. திரும்பி பார்த்துட்டு அப்படி ஒரு கோவம். அந்த பொண்ணு பயந்தே போயிடா ஒரு செகண்டு. அப்படி பார்த்துட்டு கவர் மட்டும் போதும் ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம் கவர் கூட சொல்கிறாங்க. ஜிம் கவர் கொடுக்குறாங்க. ஜங்க் வாங்கி வச்சுக்கிறாங்க. இதில் தான் கியூஆர் கோட் ஓகேவா, இதில் ஸ்கேன் பண்ணிக்கோங்க பிடிங்க சொல்லிட்டு அந்த சாக்லேட் கவர் அந்த பொண்ணு கையில் வச்சுறாங்க. அந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி போயிடுது. இப்போ அந்த இன்னொரு பொண்ணு பார்க்குறாங்க. அந்த பொண்ணு பார்க்குறேன் என்னாச்சு எப்படி கேட்குறாங்க. அது அவர் ஒரு மாதிரி சொல்கிறாங்க. இப்போது அந்த பொண்ணு பார்க்குற சரி ஒன்றும் இல்லை நீ ஏன் இவ்வளோ ஹார்ஷாக பேசின, அறிவுலன்னு எப்படி கேட்டால் அது தப்பு இல்லையா சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா மணி கேட்டால் அவங்க கொடுக்குறாங்க வந்து திட்டணும் அப்படி எதுக்கு அவசரப்பட்ட சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. இந்த பொண்ணு பயந்து போயிட்டாச்சு. அவங்களுக்கு அப்படி ஒரு பார்வை தான், பார்வையிலே எரிச்சிட்டாரு. இந்த பக்கம் ஜிமின் தான் ஜங்குக்கா சாரி சொல்கிறாங்க. எதுக்கும் சொல்கிறாங்க. இல்லை நான் வந்துட்டு அவசரப்பட்டு அப்படி சாக்லேட் பிரிச்சிருந்தேன், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சொல்கிறாங்களா. இதுக்கு முன்னே அம்மா கூட போயிருக்கான், அங்கெல்லாம் சாக்லேட் பிரித்து சாப்பிட்ருக்கேன், அங்கெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, இவங்க தான் அப்படி சொல்கிறாங்க. அவங்களுக்கு அறிவு இல்லை அப்படி திரும்பி சொல்கிறாங்க. அந்த பொண்ணு பார்க்குறா, திரும்பி பார்த்துட்டு அப்படின்னு இருக்கு. அவங்களுக்கு தான் எப்படி பேசணும்னு தெரியல ஓகேவா, மேனஸ் தெரியல ஓகேவா சொல்கிறாங்க. இப்படின்னு பார்க்குறாங்க. ஐம் சாரி பட்டு சொல்கிறாங்க. நீ சாரியாக சொல்ல வேண்டிய சாப்பிடு, உனக்கு என்ன வேணாலும் சாப்பிடு ஓகேவா சொல்கிறாங்க. கவர்மெண்ட் என்ட்ரி கூட சொல்கிறாங்க. ஓகே சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க. அந்த பொண்ணை ஒரு மாதிரி முறைச்சிட்டு இந்த பக்கம் ஃபுல்லாக ஜிம் சாப்பிட்டு முடிச்சுருவாங்க சாக்லேட். இந்த பக்கம் ஜங்க் ஃபுல்லாக பர்ச்சேஸ் பண்ணிட்டு சொல்லிட்டு பில் பே பண்ணுறாங்க. இப்போ அந்த கவரில் இந்த பொண்ணு கியூஆர் கோட் வந்து ஸ்கேன் பண்ணிடா. இப்போ நம்ம ஜங்க் ஒரு கார்டு கொடுத்து ஸ்வைப் பண்ணிட்டு எல்லா பேரும் திங்ஸும் வாங்குறாங்க. இப்போ அங்கே ஒரு பர்சன் வராங்க. நிறைய பர்ச்சேஸ் பண்ணால் கார்லேயே கொஞ்சம் வைப்பாங்க இல்லையா அப்படி சொல்லிட்டு அவங்க பார்க்குறாங்க. சார் இவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணிங்களா கேட்குறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ ஃபைனில் கொடுங்க சார் சொல்லிட்டு அவங்க எடுத்துகிட்டு வந்துட்டு கார்டு கீழே வச்சிடுறாங்க. வச்சுட்டு ஓகே தேங்க்யூ சார் சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. இப்போ ஜங்கு கொஞ்சம் காரில் உட்காராங்க.
ஜிமின் பார்க்குறாங்க. உங்கள் பொண்ணு என் மேலே கோவம் இல்லை சொல்கிறாங்க. எதுக்கு அப்படி கேட்குறாங்க. இல்லை நான் அவசரப்பட்டு சாக்லேட் பிடிச்சி சாப்பிட்டேன், நீங்கள் எங்கே வந்து விட்டு கொடுக்கூடாது சொல்லிட்டு நான் எதுவும் சொல்லாமல் விட்டுட்டீங்க கோவமா, இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன்னு சொல்கிறாங்க. ஜங்கு கார் ஸ்டாப் பண்ணுறாங்க. ஸ்டாப் பண்ணிட்டு போயிட்டு கிட்ட போகிறாங்க. இங்கே பாரு உனக்கு எனக்கு உன் மேலே எப்பவுமே கோவம் வராது ஓகேவா, நீ சின்ன பையன், நீ குழந்தை மாதிரி தான் ஓகேவா சொல்கிறாங்க. இல்லை நான் பெரிய பையனா. இங்கே பாரு உனக்குள்ளே குழந்தை தானே எப்போவுமே அப்படியே இருக்கட்டும் ஓகேவா, நீ எதுக்காகவும் யாருக்காகவும் மாற்றிக்க வேணாம், நான் இருக்கேன் ஓகேவா, உனக்கு பிடிச்சது நீ பண்ணு, நீ யாருக்காகவும் எதுக்காகவும் மாற்றிக்காத ஓகேவா சொல்கிறாங்க. நீ தப்பு பண்ணால் அது கரெக்டாக எனக்கு வான் பண்ண தெரியும் ஓகேவா, நீ பண்ணக்கூடாது ஜிம்மின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன், நீ தப்பு பண்ணலன்னா நான் எதுவும் பண்ண மாட்டேன் ஓகேவா சொல்கிறாங்க. தேங்க்யூ இல்லை அம்மா மாதிரி இருக்கீங்க சொல்கிறாங்க. ஜங்கு ஹாப்பியாக இருக்குது. சரி ஓகே நீ அமைதியாக சொல்கிறாங்க. ஜிம்மில் உட்காந்துக்கிறாங்க. இப்போ ஃபைனல் வீட்டுக்கு வந்துடுங்க. ஜிம் பார்க்குறாங்க. வாங்க சொல்லி இப்போ ஜிம்மில் என்ன பண்ணுறாங்கனாக்கா ஜங்கு வந்து திங்ஸ் எடுத்துக்கிறாங்க. நான் எடுத்துக்க சொல்லிட்டாங்க. வேணாம் வெயிட்டாக இருக்கும் நான் எடுத்துக்கிறேன் நீ சொல்லிட்டாங்க. ஜிம்மின் தான் ஜங்கோட பேக் அவரோட பேக் ரெண்டு எடுத்துக்குள்ளே வராங்க. ஜங்கு அந்த திங்ஸ் மொத்தம் தூக்கிட்டு வந்துட்டு இப்போ டைனிங் டேபிள் வைக்கிறாங்க. எல்லாத்தையும் போய்ட்டு அரேஞ்ச் பண்ணிட்டுருக்காங்க ஃப்ரிட்ஜில். அதுக்கு சின்ன திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்கா நான் போய் குளிக்க வாசிட்டாங்க. சொல்லிட்டாங்க. ஜிம் மேலே போகிற மாதிரி போய்ட்டு குளிச்சுட்டு கீழே வந்துட்டாங்க. இந்த பக்கம் நம்ம ஜங்கு வந்துட்டு எல்லா திங்ஸ் அரேஞ்ச் பண்ணிட்டு அவர் போய் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்து உட்காருங்க. சரி உனக்கு என்ன வேணும் சொல்லிட்டாங்க. காஃபி சொல்லிட்டாங்க. காஃபியா சொல்லிட்டாங்க. இப்போ ஜங்கு போய்ட்டு 2 காஃபி ஸ்ட்ராங்காக போட்டு வந்து வைக்கிறாங்க. குடி சொல்லிட்டாங்க. ஜிம் ஒரு காஃபி எடுத்துக்கிறாங்க. ஜங்கு ஒரு காஃபி எடுத்துக்கிறாங்க. இப்போ ஜங்கு உட்காந்துருக்காங்க. சரி நைட்டுக்கு என்ன வேணும் சொல்லிட்டாங்க. நைட்டுக்கு எனக்கு இப்போ பசிக்கல, ஏன்னா நிறைய சாக்லேட் நாங்கள் சாப்பிட்டேன்னா காஃபி குடிச்சிட்டா பசிக்கல சொல்லிட்டாங்க. சரி ஓகே ஒர்க் முடிச்சுட்டு அப்புறமா குக் பண்ணலாம் சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு தான் லேப்டாப்பில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஜிம்மின் பார்க்குறாங்க. எனக்கு போர் அடிக்குது சொல்கிறாங்க. இப்போ ஒரு மொபைல் எடுத்து ஒரு கேம் ப்ளே பண்ணி தராங்க. இந்த ப்ளே பண்ண சொல்கிறாங்க. ஜிம் ப்ளே பண்ணுறாங்க. ப்ளே பண்ணிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே ஜங்கு லேப்டாப்பில் ஹெட் வச்சுறாங்க சோஃபாவில். ஜங்கு பார்க்குறாங்க. தூங்கிட்டியா சொல்லிட்டு அவர் எதுவுமே சொல்லாமல் அப்படியே வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஜிம் கொஞ்சம் டைம் ஆல்மோஸ்ட் 8 o'clock ஆகுது. ஜங்க் தான் அப்படியே ஜிம்மோட ஹெட் எடுத்து அந்த ஒரு பிள்ளை எடுத்து அந்த சோஃபாவில் வச்சுட்டு ஒரு பாட்டுக்கு போயிட்டு நூடுல்ஸ் விட்டு குக் பண்ணுறாங்க. நூடுல்ஸ் மட்டும் குக் பண்ணிட்டு எடுத்துட்டு வந்துட்டு ஜிம்முக்கு முன்னாடி அந்த சோஃபாவில் அவர் படுத்துருக்காரு. அவர் சோஃபாவுக்கு கீழே அப்படியே கொஞ்சம் நீட் பண்ண மாதிரி உட்காராங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. இங்கே பாரு எந்திரி இதுக்கு சாப்பிட்டு படுத்துக்கோ சொல்கிறாங்க. வேண்டாம் தூக்கம் வர சொல்கிறாங்க. இல்லை வெறும் வயிற்றோட படக்கூடாது சரியா எந்திரி சொல்கிறாங்க. இப்போ ஜிம் எழுந்திரிக்கிறாங்க. இப்போ ஜங்க் தான் வந்துட்டு பார்க்குறாங்க. ஜிம்மில் ஐஸ் ஓப்பன் பண்ணல கட்ட சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் தான் அப்படி அந்த நூடுல்ஸ் வந்து ஃபீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஜிம் சாப்பிட்ருக்காங்க. ஒரு பாதி தான் சாப்பிட்டுப்பாரு. போதும் வயிறு ஃபுல்லாகிடுச்சு சொல்கிறாங்க. ஃபுல்லாகிட்டா சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு சார் ஓகே சார் ஒரு டிஷ்யூ எடுத்து ஜிம்மோட மவுத்தில் வெயிட் பண்ணிட்டு தண்ணி குடிச்சிக்கோ சொல்கிறாங்க. ஜிம்மின் ஐஸை ஓப்பன் பண்ணவே இல்லை, அப்படியே தூங்கிட்டே இருந்திருப்பாரு. அந்த தூக்கத்திலே சாப்பிட்டாரு குழந்த மாதிரி. இப்போ ஜங்கு தான் சரி ஓகே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இப்போ தான் ஐஸ் ஓப்பன் பண்ணுறாரு. நீங்கள் சாப்பிடல சொல்கிறாங்க. எனக்கு பசிக்கல இல்லை சொல்கிறாங்க. இப்போ கொடுங்க சொல்கிறாங்க. இப்போ அந்த நூடுல்ஸ் கப்லேயே பாதி நூடுல்ஸ் வந்துருக்கும். இப்போ ஜங்கு ஜிம் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த நூடுல்ஸ் அழகாக ஆக்கட்டுங்க சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க. ஆக்கட்டுங்க சொல்கிறாங்க. ஜங்கு ஆக்கட்டுறாங்க. ஜிம்மில் அழகாக ஃபிட் பண்ணி விடுறாங்க. ஜிம்முக்கு ஜங்கு சாப்பிட்ருக்காங்க. இன்னும் ஹாஃப் ஒரு பாதி சாப்பிட்டு பாரு ஒரு மிச்சம் பாதி ஒரு சாப்பிட்றாங்க. ஃபுல்லாக ஃபிட் பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு போதுமா சொல்கிறாங்க. ஜங்கு வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டாரு. ஏன்னா ஜிம் ஃபுல்லாக ஃபிட் பண்ணி விட்டாங்க. அவர் பார்த்துட்டே இருப்பார். அழகாக ஃபிட் பண்ணி விட்டாரு. அவர் சாப்பிடும்போது கூட அவர் ஐஸ் ஓப்பன் பண்ணல. இவர் சாப்பிடும்போது இவர் ஃபிட் பண்ணும்போது ஐஸ் ஓப்பன் பண்ணி அழகாக ஃபிட் பண்ணி விட்டாங்க. இப்போ அவங்க வயிறு ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் வெறும் திடப்படக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஜங்கு ஒரு மாதிரி இருக்குது. அவ்வளோ கேர். அவர் என்னது குழந்தனமாக இருந்தாலும் கரெக்டாக இருக்காரு. அவருக்கு எப்படி ஒரு ஃபிட் பண்ணிவிட்டு பார்த்துக்கணும்னு நினைக்கிறாரோ சேம் அவரும் அதே பண்ணுறாரு. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. சரி நான் படுத்துக்கவா நீங்கள் போயிட்டு வரீங்க அந்த ஒர்க் முடிச்சு தூக்கிட்டு போகிறீங்களா சொல்கிறாங்க. ஜங்கும் சரி ஓகே சொல்லிட்டு போயிட்டு அந்த இதெல்லாம் வச்சுட்டு கிச்சனில் எல்லா திங்ஸும் வாஷ் பண்ணிட்டு அவர் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வராங்க. வந்துட்டு போகலாமா சொல்லிட்டாங்க. தூக்கிட்டு போங்க சொல்லிட்டாங்க. ஓகே சரி ஜங்கு தூக்கிட்டு போகிறாங்க. தூக்கிட்டு போய் பெட்டில் படுக்க வச்சுக்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்கு தான் அப்படி ஜிம் பக்கத்தில் போய்ட்டு படுத்துக்கிறாங்க. டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜங்கும் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜிம்மில் அவர் ஃபேஸ் வச்சு ஜங்கோட செஸ்ட்டில் ரப் பண்ணுறாங்க. ஜங்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப ஹாப்பியாக டைட்டாக ஹக் பண்ணி படுக்க வச்சுக்கிறாங்க. எனக்கு தான் அப்படி சொல்லிட்டு ஒரு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ அழகாக டெஸ்ட் பாஸ் ஆகிட்டுருக்குடா. நம்ம இப்போ ஜங்கு என்ன பண்ணுறாங்கனாக்கா அப்படியே போக ஜிம்மின் மேலே ரொம்ப பாசம் ரொம்ப அளவுக்கு அதிகமாக லவ் வந்துடுது. இப்போ ஜிம்முக்கு ஜங்கு மேலே 1 month இருக்கும். இப்போ ஜிம்மின் என்ன பண்ணுறாங்கன்னா ஆஃபீஸில் எல்லாருக்கும் நல்லா பேசுவார். எல்லா பொண்ணுங்களும் நல்லா பேசுவாங்க ஜிம்மின் கிட்ட. ஆனால் ஜங்கு அதிகமாக பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அவர் வந்து ஒர்க்கில் பிஸியாக இருப்பார் கேபினில். இன்னைக்கு ஒரு பொண்ணு தான் ஜிமின்னு சொல்கிறாங்க. நோனா அப்படி ஜிம் கூப்பிட்றாங்க. அந்த அனு வந்துட்டு ஜிம்மோட செக்ஸை கிள்ளிட்டு இருக்கா. ஐயோ நீ எப்படா இவ்வளோ அழகாக இருக்க லட்டு மாதிரி அப்படி சொல்கிறாங்க. அது வாச்சும் கில்லாதீங்க வலிக்குதா சொல்கிறாங்க. வலிக்குதா உன்னை அப்படி ஃபைட் பண்ணும்போது தோணுறா எனக்கு அப்படி சொல்லிட்டு க்யூட்டா அவன் ஒரு தம்பி மாதிரி தான் பார்க்குறா. இப்போ ஜங்கு கேப் விட்டு வெளில வந்துருப்பாங்க. ஜிம்மில் பார்க்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தாக்கா இந்த பொண்ணு ஜிம்மோட செக்ஸை பிடிச்சி கிள்ளிட்டு ஒரு மாதிரி கொஞ்சிட்டு இருக்கா. எவ்வளோ அழகு நீ சொல்கிறாங்க. ஒரு மாதிரி கொஞ்சிட்டு இருக்கா. இப்போ வெக்க பார்க்குறாங்க. ஹே விடு சொல்கிறாங்க. இல்லை இவ்வளோ அழகாக இருக்கான் பாருன்னு சொல்லிட்டு ரொம்ப க்யூட்டா ஸ்வீட்டா என்ன வாய்ஸ் உனக்கு அழகான வாய்ஸு உன்னை பார்த்தா எல்லாமே ஃபார் ஆகிடுவாங்களா சொல்லிட்டு நம்ம அந்த லூனா பொண்ணு தான் பேசிகிட்டு இருக்கா. அந்த நூனா அக்கா நூனானா அக்கான்ற மீனிங். அவள் வந்துட்டு அந்த பொண்ணு பேசிகிட்டு இருக்கா. அச்சி நூனா விடுங்க வலிக்குது சொல்கிறாங்க. வலிக்குதா அப்படி சொல்லிட்டு அவரு கொஞ்சிட்டு இருக்கா. ஜங்கு பார்க்குறாங்க. அப்படியே பிளட்டை பேல் ஆகிட்டுருக்கு. அது எப்படி ஏன் ஜிம்னி இவன் தொடுவா சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இவன் ஜங்கு யார்கிட்ட ஷவுட் பண்ணி பேசினதே கிடையாது இது வரைக்குமே. ஷவுட் பண்ணி பேச மாட்டார் கத்த மாட்டார் எதுவும் பண்ண ரொம்ப இன்ட்ரோட்டாக இருப்பார். அவர் எதனா சொல்லினா கூட அது மெக்கு கிட்ட சொல்லி தான் சொல்லுவார் தவிர இவரை போய் சொல்ல மாட்டார். இன்றைக்கி பார்த்தா அவருக்கு கோவம் அப்படி வந்துட்டு இருக்கு. அப்படி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜங்கு தான் வந்துட்டு கிட்ட வராங்க. கிட்ட வந்துட்டு என்ன பண்ணுறீங்க கேட்குறாங்க. இப்போ அந்த பொண்ணு
டக்குன்னு பயந்துடா சார் அப்படி சொல்கிறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க ஜவுங்க மெக்க இருந்துச்சுடா டக்குன்னு. ஐயோ என்ன இவன் இந்த கேபின் வரைக்கும் வந்திருக்கான் சொல்லி பார்த்துருக்காங்க. என்ன பண்ணுறீங்க அப்படி கேட்குறாங்க. சார் அதை சொல்கிறாங்க ஆஃபீஸ் டைமில் ஒர்க் பண்ணாமல் என்ன பண்ணிட்டுருக்கீங்கன்னு கேட்குறாங்க. அது உங்கள் பிளேஸ் அது கேட்குறாங்க. சார் மெக்கிட்ட ஒரு ஃபைல் டவுட் கேட்க தான் சொல்கிறாங்க. அது மெக்கிட்ட தானே கேட்கணும், இவங்ககிட்ட என்ன பண்ணுறீங்க அப்படி கேட்குறாங்க. சார் அதை சொல்கிறது கூட பயப்படுறாங்க. ஜிம்மினுக்கு என்ன சொல்லணும் தெரியல. எங்கே கோவப்படுறது ஜிம்மின்னு பார்க்குறாங்க. அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜிமின்னா அப்படி பார்த்துருக்காங்க. ஜவுக்கு இனிமேல் டச் பண்ணால் பேசக்கூடாது ஓகேவா சொல்கிறாங்க. ஆஃபீஸில் டிசிப்ளினாக இருங்க புரியுதா அப்படி கேட்குறாங்க. அது ஐம் சாரி சார் சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டேன் யூ கேன் கோ சொல்கிறாங்க. இப்போ அது பொண்ணு போயிடா. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க கம்ப்யூட்டர் போய் கேபின் ஜிமின்னு சொல்லிட்டு போயிடாங்க. ஜிமின் பார்க்குறாங்க மெக்கு தான் வந்துட்டு ஐயோ கோவப்படுறாரே சொல்லிட்டு இது வரைக்கும் இந்த மெக்கு கேட்டதே இல்லை. ஜிமின் உனக்கும் ஜங்கு என்ன மாதிரி ரிலேஷன்ஷிப்னு கேட்டதே கிடையாது. இப்போ ஜிமின் தான் நான் போயிட்டு வரேன் சொல்லிட்டாங்க. சரி போக சொல்கிறாங்க. ஜங்க் அப்படி ரூம் வந்து கோமன் இருக்காங்க கேபினில். ஜிமின் வராங்க உள்ள ஜங்கோ சொல்லி ஜிமின் கூப்பிட்றாங்க. சொல்கிறாங்க ஜிமின் வராங்க. ஜங்குக்கு என்னாச்சு சொல்லி கேட்குறாங்க. அவையும் டச் பண்ணா கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் தான் ஒரு டிஷ்யூஸ் எடுத்து ஜிம்மோட சிக்ஸில் லைட்டாக ஒரு சானிடைசர் மாதிரி ஸ்ப்ரே பண்ணி அதை வைப் பண்ணி விடாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி கச்சும் என்ன பண்ணுறீங்க சொல்லிட்டாங்க. இது ஒன்றும் பிரச்சனை ஓகே இது ஹெல்த்தியானது தான் அப்படி சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க. அங்கே பாரு ஒன்றும் ஆகாது ஓகேவா ஸ்கின்னுக்கு எதுவும் ஆகாது. அவன் எதுக்கும் டச் பண்ணான்னு எதுக்கு அமைதியாக இருந்தால் சொல்லி கேட்குறாங்க. அவங்க அக்கா சொல்கிறாங்க. அவங்க அக்கானாக்கா அவங்க அப்படி தான் பார்க்குறாங்க. தம்பியாக சொல்கிறாங்க. ஆமாம் அவங்க என்ன தம்பி மாதிரி தான் பார்க்குறாங்கக்கா சொல்கிறாங்க. அவங்க எதுக்கும் டச் பண்ணா சொல்கிறாங்க. அது சும்மா தான் சொல்கிறாங்க. இனிமேல் உன்னை யாரும் டச் பண்ணக்கூடாது ஓகேவா டச் பண்ணுற ரைட்ஸ் யாருக்கும் கிடையாது புரியுதா சொல்கிறாங்க. ஜிமின் தான் உங்களுக்கு கோமா சொல்கிறாங்க. பின்ன எனக்கு இந்த மாதிரி யாரும் டச் பண்ண பிடிக்காது ஜிமின் அப்படி சொல்கிறாங்க. ஐம் சாரி ஜிமின் போயிட்டு ஜங்கு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. நான் இந்த மாதிரி பண்ண மாட்டேன் யாரும் டச் பண்ணாதீங்கன்னு சொல்கிறேன் ஓகேவா நான் சொன்ன விடுங்கக்கான்னு சொல்லிட்டு அவங்க சும்மா அதை பண்ணாங்களா நான் அவங்களை ஹர்ட் பண்ண வேணாம்னு நினச்சிட்டேன். ஐம் சாரி சொல்கிறேன். உங்களுக்கு பிடிக்கலையா சொல்கிறாங்க. எனக்கு பிடிக்கல உன்னை யாரும் டச் பண்ண எனக்கு பிடிக்காது ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ நீ என்னை விட்டு எங்கே போகிறப்பட நினைக்கிறேன் ஓகேவா யூ ஆர் மைண்ட் அப்படி சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் நான் கூட ஒய்ஃப் நீங்களோட ஹஸ்பண்ட் ஆஃபீஸில் தான் நம்ம ஸ்டாஃப்ஸாக மட்டும்தான் நான் இருக்கேன் அதனால தான் ஓகேவா ஐம் சாரி இப்படி பண்ண மாட்டேன் கோச்சிக்காதீங்க கோவப்படாதீங்க ஜிமின் ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. பயந்துட்டே என்ன சொல்கிறாங்க. இல்லை பயப்பில்லை உங்களுக்கு கோவம் வந்துச்சா என்ன சொல்கிறாங்க. இல்லை ஓகே சொல்லிட்டு ஜங்கோட காம் பண்ணிக்கிறாங்க. உன்னை யாரும் டச் பண்ண எனக்கு பிடிக்காது ப்ளீஸ் சொல்கிறாங்க. ஓகே இனிமேல் அப்படி பண்ண மாட்டேன் சாரி சொல்கிறாங்க. ஜங்கோ ரொம்ப லவ்லி ஜிமின் ஃபோர்ட்டில் கிஸ் பண்ணுறாங்க. ஓகே சொல்லிட்டு இங்கே யார் நல்லவங்க யார் கேட்டவங்கன்னு தெரியாது ஓகேவா யார் எப்படி நம்மளை டச் பண்ணுறாங்கன்னு நமக்கு கண்டுபிடிக்க முடியாது. அதனால் நம்ம தான் சேஃபாக இருக்கணும் புரியுதா சொல்கிறாங்க. நீ என்னோட குழந்தை பண்ண சேஃபாக நான் பார்த்துக்கணும் சொல்கிறாங்க. சரி நீங்கள் கோவப்படாதீங்க சொல்கிறாங்க. இப்போ ஜங்கும் சரி ஓகே அப்படி சொல்லிட்டு இப்போ ஜங்குக்கு தான் எனக்கு வெளில இன்னைக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்குது ஈவினிங் அப்புறம் தான் சொல்லிட்டு அது ஒரு கிளப்பில் இருக்க சொல்கிறாங்க. கிளப்லேயே ஆமாம் கிளப்பில் ஒரு மீட்டிங் இருக்குது நானும் மெக்கு தான் போய் ஆகணும். அதனால் வீட்டுக்கு முன்னாடி இன்றைக்கி டிரைவர் கூட போயிடு அதுக்காக தான் நான் கூப்பிட்டேன் சொல்லணும்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கு சொல்கிறாங்க. அப்படியா அப்புறம் தனியாக வீட்டுக்கு போகணுமா. ஆமாம் தனியாக வீட்டுக்கு போகணும் ஓகே தனியாக வீட்டுக்கு போயிட்டு நீ பயப்படாத வைக்க நம்ம வீட்டுக்கு ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும். வீட்டுக்கு ஃபஸ்ட்டு போயிட்டு டோர் லாக் பண்ணிக்கிறேன். யாராவது டோர் பெல்ல ப்ரெஸ் பண்ணாங்கன்னா நம்ம சிஸ்டமில் நீ பார்க்கணும் ஓகே யார் வந்திருக்கான்னு பார்த்துட்டு தான் டோர் ஓப்பன் பண்ணும். அப்புறம் சொல்கிறாங்க அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு ஹேண்ட்லாம் வாஷ் பண்ணிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு எதுனா காஃபி சிம்பிளாக எதுனா மேக் பண்ணி குடி ஓகே சொல்கிறாங்க. காஃபி உனக்கு மேக் பண்ண தெரியல பண்ணி தெரியும் சொல்கிறாங்க. சார் ஓகே காஃபி மேக் பண்ணி குடிச்சிருவேன் ஓகேவா நான் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாமே குக் பண்ணி தரேன் ஓகேவா சொல்கிறாங்க. சரி ஓகே ஜங்கா சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க ஜிம்மோட ஃபேஸை கப் பண்ணிட்டு ஐ லவ் யூ சொல்கிறாங்க. ஐ லவ் யூ டூ சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. நீ என்னோட தான் சரியாக சொல்கிறாங்கன்னா உங்களோட தான் ஜிம்மி சொல்கிறாங்க. சரி ஓகே அப்போ நான் ஈவினிங் போகிறேன் ஓகேவா இன்னும் ஒரு 1 hour தான் இருக்குது. நீ அது வரைக்கும் இங்கே இருக்கியா சொல்கிறாங்க. இங்கே ஒர்க் பண்ண சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. ஜிம்மி இங்கே உட்காந்துக்கிறாங்க. இப்போ மெக்கு தான் ஜிம்மோட திங்ஸாக கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஜங்குக்கு சொல்லியிருப்பாங்க அவர் திங்ஸாக கொண்டு வந்து கொடுக்க ஜிம்மி இங்கே ஒர்க் பண்ணிடுறாங்க. இப்போ ஈவினிங் தான் ஜங்கு பார்க்குறாங்க. ஜிம்மை கூட்டிகிட்டு வந்து கீழே அந்த டிரைவர் பார்க்குறாங்க. டிரைவர் சொல்கிறாங்க சார் சொல்கிறாங்க ஜிம்மை கூட்டிகிட்டு பத்திரமா வீட்டில் விட்டுருங்க சொல்கிறாங்க. ஓகே சார் சொல்கிறாங்க. ஃபைன் ஜிம்மி நான் ஜங்குக்கிட்ட நான் போயிட்டு ஒரு ஜங்குக்கு சொல்கிறேன். ஓகே சொல்கிறாங்க. ஃபைன் நம்ம ஜிம் போயிட்டாங்க. ஜிம் வீட்டுக்கு வந்துட்டு ஜங்கு எப்படா சொல்லி கொடுப்பாரோ அப்படி தான் ஒரு பண்ணுவார். கரெக்டாக போயிட்டு திங்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு அதே மாதிரி போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு கீழே வந்து காஃபி மேக் பண்ணுறாங்க. காஃபி மேக் பண்ணிட்டு வந்து உட்காந்துட்டு காஃபி குடிச்சிட்டு இருக்காங்க. கரெக்டாக டோர் பிள்ளை ரிங் ஆகுது. ஜங்கு காய்க்குள்ள வந்துட்டாங்களா ஜிம்மிட்ட காஃபி வச்சுட்டு ஓடி போகிறாங்க. குழந்தை மாதிரி கொடுன்னு அவர் என்ன பண்ணுறாரு மறந்துட்டாரு. போயிட்டு அந்த சிசிடிவி பார்த்துட்டு ஓப்பன் பண்ண சொல்லி ஜங்கு சொல்லியிருப்பாங்க. ஜிம் என்ன பண்ணிட்டாங்கன்னா அதை பார்க்காம ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணுறதாக்கா அங்கே நிறைய பேர் இருக்காங்க. நீங்களாம் யாரும் அப்படி கேட்குறாங்க. இப்போ அந்த பசங்க பார்க்குறாங்க. நீ யாரை சொல்கிறாங்க. நான் யாரா நான் அந்த வீட்டோட ஓனர் சொல்கிறாங்க. ஓனரா இந்த வீட்டோட ஓனர் ஜான்ஜோக் தானே. ஆமாம் ஜான்ஜோக் தான் இந்த வீட்டோட ஓனர் அவங்களோட ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க. இப்போ அவங்க நிற்கிறான்னு பார்க்குறாங்க. என்ன சொல்கிறாங்க உன் ஹஸ்பண்டா. ஆமாம் அவங்களோட ஹஸ்பண்ட் நான் அவங்களோட ஒய்ஃப் அப்படி சொல்கிறாங்க. என்ன பேசுகிறா சொல்கிறாங்க. ஆமாம் நான் தான் ஜங்கோட ஒய்ஃபு அப்படி சொல்லிட்டு ஒரு ஜிம்மி சொல்கிறாங்க. இப்போ அவங்க பார்க்குறாங்க. என்னடா சொல்கிறீங்க அப்படி சொல்கிறாங்க. அப்படி தான் எனக்கு புரியலையே சொல்கிறாங்க. சார் 1 month தான் நம்மள பேசாமல் இருக்குது தான் ரீசனாக இருக்குமோ சொல்கிறாங்க. மேபி இருக்கலாம் அப்படி சொல்கிறாங்க. ஆமாம் உனக்கு மேரேஜ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் எப்படி நம்புறது நீ தான் ஜங்கோட ஒய்ஃப்னு சொல்கிறேன் எப்படி நம்புறது கேட்குறாங்க. அதுவா ஒரு செகண்ட் இருங்க சொல்லி இப்போ அவர் கொஞ்சம் தான் நான் டோர் ஓப்பன் பண்ணியிருப்பார். இப்போ ஃபுல்லாக டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. பெரிய டோர் தான் ஓப்பன் பண்ணி பார்த்தாக்கா அந்த வீட்டோட ஹாலில் பெரிய என்ட்ரன்ஸில் ஒரு பெரிய பிக்சர் இருந்திருக்கும். பெரிய ஃப்ரேமில் ஜிம்மி ஜங்கோட பிக்சரை ஜங்கு ரொம்ப பெருசாக வந்து ஃப்ரேம் பண்ணி வச்சுருப்பாங்க. பார்த்தீங்களா அப்படி சொல்கிறாங்க.
சொல்கிறாங்க. அங்கே பார்த்தா 2 பேர் வெட்டிங் பிக் இருக்குது. இதை பார்த்ததும் இவங்க 2 பேருக்கு ஒரு மாதிரி இருக்குது, இவங்க இருக்கும். ஏன்னா ஒரு 6 மெம்பர்ஸ் வந்துருப்பாங்க. இது சொல்கிறாங்க, இதுதான் ஜங்கு கண்ணான்னு ஓகேவா சொல்கிறாங்க. எப்படி இருக்குது பார்க்குறதுக்கு அழகாக இருக்குல்ல அப்படி சொல்கிறாங்க. உண்மையாகவே நீ ஒய்ஃபா சொல்கிறாங்க. நான் உண்மையான ஒய்ஃப் தான், என்ன பொய் ஒய்ஃபா அப்படி சொல்கிறாங்க. என்னன்னு தெரியல, நான் ஃபேக் நான் வந்து ஃபேக் ஒய்ஃப்லாம் இல்லை, நான் தான் ட்ரூவான ஒய்ஃப் ஓகேவா சொல்கிறாங்க. இப்போ நீங்களை விட பொங்க சொல்கிறாங்க. பாரு நீ ஜங்கோட ஒய்ஃப் இருக்கலாம், நாங்களாம் ஜங்கோட பிரதர்ஸ் சொல்கிறாங்க. ஜங்கோட பிரதர்ஸ் அங்கே பாருங்கள், நானும் ஜங்காவும் சிங்கிள் சைல்டு ஓகேவா எங்கள் பேரண்ட்ஸ்க்கு. நான் என் அப்பா அம்மாவுக்கு ஒரே பையன், என் ஜங்காவும் உங்கள் அப்பா அம்மாவுக்கு ஒரே பையன் தான், அவங்களுக்கு ஒன்றும் பிரதர்ஸ்லாம் கிடையாது, நீங்கள் பொங்கா சொல்கிறாங்க. என்ன அப்படி சொல்கிறாங்க. என்ன நீ மிரட்டுறீங்க, எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு சொல்கிறாங்க தள்ளு அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்மில் கொஞ்சம் புஷ் பண்ணிட்டு உள்ள வராங்க. அச்சோ நில்லுங்க பாருங்க, அப்பெல்லாம் முன்னப்படி தெரியாம வீட்டுக்கு போகக்கூடாதுங்க, நில்லுங்க சொல்கிறாங்க. நீங்கள் வந்து அன்னோன் பர்சன், எங்கள் ஜங்கா வந்து திட்டுவாங்க, எங்கள் வெளில போங்க சொல்கிறாங்க. இப்போது அது பசங்க பார்க்குறாங்க, அதெல்லாம் திட்ட மாட்டான், இது எங்களுக்கும் வீடு தான் சொல்கிறாங்க. இது உங்கள் வீடா, இது எங்கள் வீட்டை வெளில போங்க சொல்கிறாங்க. அப்பெல்லாம் போக முடியாது சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு வந்து உட்காராங்க சோஃபாவில். ஒரு பொண்ணு ஒரு 5 பசங்க இருப்பாங்க, மொத்தமாக 6 பேர் வந்து உட்காடுறாங்க. இப்போ ஒரு பசங்க பார்க்குறாங்க, காஃபி குடிச்சிருந்தியோ சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. சரி வந்து குடி, அதை அப்படியே வச்சிருக்கேன் சொல்கிறாங்க. அது என் வீடு, எனக்கு தெரியும் எப்போ குடிக்கணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. காஃபி யார்கிட்ட போது குடி அப்படி சொல்கிறாங்க. என்ன எனக்கு மிரட்டிங்க சொல்கிறாங்க. அப்படி தான் மிரட்டுவோம் வந்து குடி அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிம்முக்கு ஒரு மாதிரி கூட போய் உட்காந்து காஃபி எடுத்து குடிச்சிட்டு இருக்காங்க. எல்லாம் சுற்றி பார்க்குறாங்க. நீங்களே யார் அப்படி சொல்கிறாங்க. நாங்கள் தான் சொன்னா ஜங்கோட பிரதர்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் ஜங்கு உங்களை பற்றி சொன்னதே இல்லையே சொல்கிறாங்க. சொல்லுவான், வந்ததுக்கப்புறம் சொல்லுவான் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இருங்க நம்ம ஜங்குக்கு ஃபோன் பண்ணுறேன் சொல்கிறாங்க. நீ ஃபோனில் பண்ண தேவையில்ல, அவனே வருவான் சொல்கிறாங்க. நான் ஃபோன் பண்ணணும் சொல்கிறாங்க. பண்ணக்கூடாது அப்படி சொல்லிட்டு ஜிம்மோட ஹேண்ட் ஒரு பர்சன் பிடிக்கிறாங்க. இங்கே பேர் பார்க்கறதுக்கு நல்லா பூனைக்குட்டி மாதிரி ஏன் ஹேண்ட் பிடிக்கிற விட சொல்கிறாங்க. எதோ பூனைக்குட்டியாக சொல்கிறாங்க. ஆமாம் என்னால் பூனைக்குட்டி மாதிரி தானே இருக்க அப்படி சொல்கிறாங்க. என்ன பார்த்து பூனைக்குட்டி சொல்கிறேன், என் பேர் சுகா அப்படி சொல்கிறாங்க. சுகாலான்னு தெரியாது, உன்னை பார்த்து பூனைக்குட்டி மாதிரி தான் இருக்குது அப்படி தான் கூப்பிடுவேன் சொல்கிறாங்க. இப்போ மற்றவங்க எல்லாம் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. டேய் வந்ததுமே உனக்கு தேவைடா சொல்கிறாங்க. இப்போ அந்த பர்சன் பார்க்குறாங்க. அங்கே பாரு உன் ஹஸ்பண்டே நான் கூப்பிட மாட்டேன் பூனைக்குட்டின்னு சொல்லிட்டு நீ என்ன கூப்பிட்ற சொல்கிறாங்க. நீ பார்க்குற பூனைக்குட்டி மாதிரி தானே இருக்க சொல்கிறாங்க. இப்போ அப்படியே அந்த பர்சன் அமைதியாகிறாங்க. வேறு நம்ம சுகாடா ஓகேவா. இப்போ பர்சன் பார்க்குறாங்க. எனக்கு இப்போவே பசிக்கிற மாதிரி இருக்குது, ஃப்ளைட் ட்ராவல் பண்ணிட்டு வந்தது, எனக்கு அந்த ஃப்ளைட்டில் கொடுத்த ஃபுட்டு பிடிக்கவே இல்லைடா, நான் பேசாமல் குக் பண்ணவா சொல்கிறாங்க. குக் பண்ணுங்க சொல்கிறாங்க. இது குக் பண்ண போகிறீங்களா, அங்கே பாருங்க இங்கே உள்ள எந்த ஒரு திங்ஸும் டச் பண்ணக்கூடாது ஓகேவா. என் ஜங்காவுக்கு பிடிக்காது அப்படிலாம் டச் பண்ணக்கூடாது ஓகேவா. ஃபஸ்ட்டு என் ஜங்கா வரட்டும், வந்து நீங்களும் யாருன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அதுக்கப்புறம் நீங்கள் எதுவாக இருந்தாலும் பண்ணணும் ஓகேவா. அதுக்குள்ள நீங்கள் எதுவும் பண்ணக்கூடாது சொல்கிறாங்க. இப்போ அந்த பசங்க பார்க்குறாங்க. பாரு என் பேர் ஜின்னு சொல்கிறாங்க. பேர் ஜின்னுனா அதுக்கு சொல்கிறாங்க. ஜின்னுன்னு சொல்கிறாங்க. ஜின்னு தான், ஜின்னா என்ன அப்படி கேட்குறாங்க. இப்போது என் பேர் ஜின்னு சரியா சொல்கிறேன், என்னை பார்த்து நான் பயப்படுவாங்க சார். ஏன் நீங்கள் என்ன புளியா அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜின்னுக்கு கோவம் வருது. அவனுக்கு புளியெலாம் கிடையாதுங்க. பாரு எனக்கே அந்த ஹஸ்பண்டுக்கான ஜவுங்க அவன் பயப்பட சொல்கிறாங்க. ஏன் ஜவுக்கு யாருக்கும் பயப்பட மாட்டாங்க சரியா, அவங்க ரொம்ப நல்லவங்க, ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப சரகியாரு அப்படி சொல்கிறாங்க உன்னோட ஹஸ்பண்ட். ஆமாம் என் ஹஸ்பண்ட் ஜங்குக்கு ரொம்ப சாஃப்ட்டு, என்கிட்ட ரொம்ப நல்லா பேசுவாங்க, நல்லா பார்த்துப்பாங்க குழந்த மாதிரி சரியா. எப்படிலாம் நீங்கள் என்கிட்ட பேசணும்னு தெரிஞ்சுட்டு அவ்வளோ தான் தெரியுமா சொல்கிறாங்க. என்ன பண்ணுவாங்க சொல்கிறாங்க. உங்களை அவ்வளோதான் சும்மா விட மாட்டாங்க சொல்கிறாங்க. ஏன் எங்களை எதனா அடிச்சு போட்டுருவாங்க சொல்கிறாங்க. ஆமாம் அடிக்க கூட செய்வாங்க சொல்கிறாங்க. அடிப்பான் சொல்லிட்டு இப்போ இவங்களும் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜிம்மி தாங்க பாருங்கள், நீங்கள் எதுவும் தொடக்கூடாது சொல்கிறாங்க. நீ என்ன சொல்கிறது நாங்கள் என்ன கேட்குறது சொல்லிட்டு சுகா சொல்கிறாங்க. என்ன ஜென்னு சொல்கிறாங்க. நீ போய் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க. நீங்கள் போய்ட்டு அவங்க ரூம் எடுத்துக்கங்க சொல்கிறாங்க. எது ரூம் அங்கே பாருங்கள் எங்கே போகக்கூடாது சொல்கிறாங்க. உன் பேச்சு இருக்கப்பா சொல்லிட்டு எல்லோரும் போகிறாங்க. போய்ட்டு அவங்க ரூமில் போய்ட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வராங்க. வந்துட்டு எல்லாம் பார்க்குறாங்க. ஜின்னு பார்க்குறாங்க. ஒய்யை கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு சொல்கிறாங்க. ஓகே அங்கே சொல்கிறாங்க. இப்போது ஒரு பர்சன் பார்க்குறாங்க. அவங்கள்ட்ட அமைதியாக இருக்காங்க. என்னாச்சு ஏன் அமைதியாக இருக்கா சொல்கிறாங்க. இல்லை ஏன் ஜங்குக்கு நம்மள்ட்ட ஹைட் பண்ணால் சொல்கிறாங்க. வந்ததுக்கப்புறம் கேட்டுக்கலான்ட்டே சொல்கிறாங்க. அது எப்படி ஹேங் வந்துட்டு மறைப்பான் சொல்கிறாங்க. சரி விடுறா கேட்டுக்கலாம் விடு அப்படி சொல்லிட்டு இப்போது எல்லோரும் அமைதியாக இருக்காங்க. இப்போ நம்ம ஜெமிந்தா ஒரு பர்சன்ட் போகிறாங்க. ஒரு பர்சன்ட் குவாய்ட்டாக இருந்திருப்பாங்க. இங்கே பாருங்கள் உங்களை பார்த்தா ரொம்ப நல்லவங்க மாதிரி தெரிஞ்சு சொல்கிறாங்க. இப்போ அந்த பர்சன் லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க. எப்படின்னாக்கா ஒரு மாதிரி கியூட்டாக டெம்பிள் ஸ்மைல் பண்ணுறாங்க. என்ன பார்த்தா சொல்கிறாங்க. ஆமாம் உங்களை பார்த்தா ரொம்ப ஜெனுவன் மேன் மாதிரி தெரியுது. கொஞ்சம் இங்கே பாருங்கள் நீங்கள் சொல்லுங்களேன், இந்த மாதிரி அடுத்தவங்க வீட்டுக்குள்ள வந்துட்டு அவங்களுக்கு பர்மிஷன் அப்படி பண்ணி தப்பு இல்லையா அப்படி கேட்குறாங்க. தப்பு தான் சொல்கிறாங்க. ஆனால் அது மற்றவங்க வீட்டுக்குள்ள போய் பண்ணாதான் தப்பு. எங்களோட பிரதர்ஸ் வீட்டில் வந்து பண்ணலாம்னு சொல்லிட்டாங்க. இது எங்களோட பிரதரோட வீடு சொல்கிறாங்க. அச்சவங்க பாருங்கள் நீங்கள் சொல்லிட்டு எனக்கு புரியுது, உங்களுக்கும் ஜங்காவுக்கும் தெரிஞ்சிருக்கலாம் மேபி, ஆனால் அவங்க இல்லாத அப்படி பண்ணக்கூட தப்பு இல்லை. ஜவுங்க வந்து என்னதுன்னு கேட்பாங்க. வீட்டுக்குள்ளே ஏன் இப்படி உங்களை விட்டுன்னு கேட்டால் என்ன பண்ணிட்டு சொல்கிறாங்க. அப்போலாம் ஒன்று கேட்க மாட்டாங்க சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இப்போது பக்கத்து ஒரு பர்சன் பார்க்குறாங்க. உனக்கு ஜங்கோ பிடிக்குமா சொல்லிட்டாங்க. ஏன்டா ஹஸ்பண்ட் எனக்கு பிடிக்காம இருக்குமா சொல்லிட்டாங்க. என்ன அப்படி கேட்கல, ஹஸ்பண்டாக மட்டும் பிடிக்குமா சொல்லிட்டாங்க. எனக்கு ஜங்கோனா அவ்வளோ பிடிக்கும். நான் அவங்களுக்காக தான் பிறந்திருக்கேன் தெரியுமா, அவங்க எனக்காக தான் பிறந்திருக்காங்க. நாங்கள் 2 பேரும் ஒருத்தர் ரொம்ப லவ் பண்ணுறோம். ஆமாம் இதில் நான் ஏன் உங்கள்கிட்ட சொல்லணும் சுச்சிமின்னு சொல்கிறாங்க. இப்போ அவங்க பார்க்குறாங்க. நான் கேட்டால் நீ சொல்லுதா ஆகும் சொல்கிறாங்க. ஏன் அப்படி கேட்குறாங்க. ஏன்னா ஜங்கோட அண்ணா சொல்கிறாங்க. நான் ஜங்கோட ஹேங்கில் சொல்கிறாங்க. சரி ஜங்கோ வரட்டும், நான் வந்து கேட்கணும். எனக்கு ஏன் இப்படிலாம் நீ உங்களெல்லாம் ஏன் தெரியாமல் போயிடுச்சுன்னு சொல்லி கேட்கணும். நீங்களே எங்கள் மேரேஜ் வரவே இல்லை சொல்கிறாங்க. உன் ஹஸ்பண்ட் கூப்பிடல நாங்கள் வரல சொல்கிறாங்க. ஏன் எங்கள் ஹஸ்பண்ட் கூப்பிட போயிட்டாங்க, எனக்கு ஜங்கா எதுக்கு கூப்பிட விட்டுருப்பாங்க சொல்லி ஜங்கு ஜிம் யோசிக்க ஆரம்பிச்சிடறாங்க. நீ இப்படி யோசிச்சிட்டு சொல்லிட்டு அவங்க போயிடறாங்க. எல்லாரும் போயிட்டு அவங்க ஒர்க்கை பார்த்துட்டு இருக்காங்க. ஒருத்தவங்க போயிட்டு குளிச்சுட்டு வராங்க. இன்னொரு பக்கம் சுகாவும் ஜின்னு குக் பண்ணுறாங்க. ஆனால் வெரைட்டி குக் பண்ணுறாங்க. ஸ்மெல்லு நல்லா வந்துட்டு இருக்கு. வா நல்லா இருக்கேன் ஸ்மெல்லு சொல்லி ஜிம் நினச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் சுகா தான் வெரைட்டி குக் பண்ணுறாங்க. ஜின்னு சேம் அப்படி தான்.
ஒயர் வந்துட்டு வெஜிடபிளாக கட் பண்ணி வந்துட்டு இருக்கா. இந்த பக்கம் டே மட்டும் கோவமாக இருக்காங்க. டேவும் நம்ம ஜோ நார்மலாக உட்காந்துருக்காரு. நம்ம டே வந்துட்டு கொஞ்சம் கோவமாக இருக்காரு. மற்றவங்க இருக்காங்க ஜிம் பார்க்குறாங்க. ஜவுங்க எப்போ தான் வருவாங்க? ஜிம் பார்த்துருக்காங்க. நம்ம ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ண வேணாம், அவங்களே வரட்டும், வர மீட்டிங் வர போயிருக்காங்க. ஜிம் நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ கரெக்டாக டைம் ஒரு 7:40 இருக்கும். கார் சவுண்ட் கேட்குது. ஜிம்மில் கொடுக்கணும்னு ஓடி போறாரு. இவங்களாம் பார்த்துருக்காங்க. இவங்களும் சோஃபாவில் உட்காந்துருக்காங்க. குக்கிங்லாம் முடிச்சுட்டு உட்காந்துருக்காங்க. ஜிம்மில் கொடுக்கணும்னு ஓடி போயிட்டு டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. பார்த்தா நம்ம ஜங்கு வந்துட்டு இருக்காங்க. ஜங்குக்கா ஜிம்மோட போய் ஜம்ப் ஆயிடுறாங்க. ஜங்கு பிடிச்சிடறாங்க. ஒரு ஃப்ரண்ட்டில் ஜம்ப் ஆயிருப்பாரு. தூக்கி பிடிச்சிக்கிறாங்க. என்னாச்சு அப்படி கேட்குறாங்க. ஜங்கா உங்களுக்கு தெரியுமா நம்ம வீட்டுக்குள்ள யாரும் வந்திருக்காங்க சொல்றாங்க. என்ன அப்படி கேட்குறாங்க. ஆமா யாரும் வந்துட்டாங்க. ஒருத்தவங்கள 6 பேர் சொல்றாங்க. 6 பேர்? ஆமா 6 பேர் வந்துட்டாங்க. வந்துட்டு என்னை எப்படியும் மிரட்டுறாங்க தெரியுமா சொல்றாங்க. ஒன்றும் மிரட்டினாங்களா? யாரும் அப்படி கேட்குறாங்க. அவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க சொல்றாங்க. அவங்க ஹேங்னு சொல்றாங்க. என்னையும் மிரட்டுறாங்க. நம்ம வீட்டுக்குள்ள வந்துட்டு கிச்சனில் குக் பண்றாங்க சொல்றாங்க. ஜங்கு ஒரு மாதிரி இருக்கு. நம்ம வீட்லையா? நீ எதுக்கு டோர் ஓப்பன் பண்ண முன்னே தெரியாத உங்களை எதுக்கு உள்ள விட்டாரு சொல்லி கேட்குறாங்க. நான் அதான் தப்பு பண்ணிட்டேன், சாரி சொல்லிட்டு நம்ம ஜிம் சொல்கிறாங்க. ஐம் சார்ஜி உட்காந்து தெரியாமல் விட்டுட்டேன்னா நான் டோரை பார்க்காம வந்துட்டு யாருன்னு பார்க்காம ஓப்பன் பண்ணிட்டேன். நீங்கள் தான் வந்து நினச்சிட்டு ஒரு ஆசிரியரோட ஓப்பன் பண்ணேன்னா பார்த்தா யாரும் நிறைய பேர் என்ன தள்ளி விட்டு வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்க அப்படி சொல்கிறாங்க. ஜங்கு ஒரு மாதிரி பயந்துடுறாங்க. யாராக இருக்கும் சொல்லிட்டு சரி வாசல் அப்படியே தூக்கிட்டு வந்துட்டு இருக்காரு. உனக்கு வந்து பார்த்தாக்கா இவங்க எல்லாம் உட்காந்துருக்காங்க. எல்லாரையும் பார்த்துட்டு ஜங்கு ஃப்ரீஸ் ஆயிடுறாங்க. யாங்க அப்படி பார்த்துருக்காங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. இவங்க தான் ஜங்கு அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. ஜங்கு அப்படி ஜிம் தூக்கிட்டு உள்ள வந்துட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் பார்க்குறாங்க. ஜங்குக்கு இந்த மாதிரி பாசனம் இப்படிலாம் தூக்கிட்டு வரலாம் ரொம்ப அவங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. இப்படி இருக்காங்களா அப்படி சொல்கிறவங்கள அவங்களுக்கு நம்ப முடியல. வந்து ஷாக் வித் சர்ப்ரைஸ்டாக தான் இருக்குது. இப்போ ஜங்கு தான் தூக்கிட்டு வராங்க. தூக்கிட்டு வந்துட்டு ஜிம்மில் இறக்கி விட்டாங்க. ஹாலில் ஜிம்மில் இறங்கிக்கிறாங்க. எப்போ நீங்கள் சொல்கிறாங்க. இப்போ எல்லாரும் பார்த்துருக்காங்க. ஜங்கு அப்படி கோவமா உனக்கு மேரேஜ் ஆகிட்டா அப்படி கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. இல்லை உனக்கு மேரேஜ் ஆகிட்டான்னு கேட்டாங்க சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்ல தோணல சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. அப்படி கிட்ட வராங்க. உனக்கு நானும் எந்த மாதிரி அப்படி சொல்லி கேட்குறாங்க. டே சொல்கிறாங்க. நானும் உனக்கு யாருன்னு சொல்லி கேட்குறேன் சொல்கிறாங்க. நான் உனக்கு சோல்மேட் நீ நானும் அப்படிலாம் இல்லை. ஓகே சொல்கிறாங்க. நீ நானும் ஒரே சோல் அப்படிலாம் கிடையாது தானே சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறாங்க. அது இல்லை டே சொல்கிறாங்க. சுச்சுவேஷன் எல்லாம் சொல்கிறாங்க. இல்லை சுச்சுவேஷனில் மேரேஜ் ஆனதாகவே இருக்கட்டும். மேரேஜ் ஆகிட்டு ஆல்மோஸ்ட் 1 month இருக்கும் போலியே சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்களே 1 month இருக்கும்ல. 1 month சார் எங்களுக்கு கால் பண்ணவே இல்லை, டெக்ஸ்ட் பண்ணவே இல்லை. நீ எப்படி இருக்கோ என்ன இருக்கோ நாங்கள் தான் பயந்துட்டுருக்கோம். நாங்கள் தான் ஒன்று பார்க்கணுன்றதுக்காக எங்கள் ஒர்க்கெல்லாம் விட்டுட்டு வந்திருக்கோம். இவ்வளோ தூரம் ஓகேவா லண்டன்லேருந்து இங்கே வந்திருக்கோம். ஆனால் சார் எங்களால் பற்றி கொஞ்சம் கூட யோசிக்கிறது இல்லை சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜங்கர் மாதிரி இருக்கு அப்படிலாம் இல்லை யாங்க சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் ரொம்ப மறந்துட்டு சொல்கிறாங்க. நாங்களாம் உனக்கு யாரும் இல்லை சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. பாருங்க நீங்கள் என்ன கோமா பேசுறீங்க ஜங்கா கிட்ட அப்படி சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. ஒன்றும் பேசக்கூடாது தப்பு அப்படி சொல்கிறாங்க. அவங்கள பெரியவங்க உன்னோட பெரியவங்க ரெஸ்பெக்டாக பேச சொல்கிறாங்க. அப்படியா சாரி சொல்லி ஜிம் நின்றுக்கிறாங்க. இப்போ ஜங்க் தான் ஒன்றும் இல்லை அப்படி ஜங்க் தான் ஜிம்மில் கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. அவங்களாம் பெரியவங்க ஓகேவா. எனக்கு ஹேங் மாதிரி எனக்குலாம் ஹேங் அவங்க. நீ அவங்களுக்கு ரெஸ்பெக்டாக பேசணும் ஓகேவா. பேசக்கூடாது. அவங்களுக்கு என்ன ரைட்ஸ் எனக்கு என்ன வந்து வார்னிங் பண்ணுறதுக்கு ரைட்ஸ் இருக்குது என்கிட்ட கோவப்படுறதுக்கு ஓகேவா சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. நீங்கள் என்கிட்ட சொல்லவே இல்லை சொல்கிறாங்க. சரி அப்புறமா சொல்கிறேன் ஓகேவா சொல்கிறாங்க. சரி சாரி சொல்கிறாங்க. ஐம் சாரி சொல்லி ஜிம்மி எல்லாருக்கும் பாவ் பண்ணி சாரி கேட்குறாங்க. இப்போ அவங்களும் ஓகே அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் தான் ஃபஸ்ட்டு உட்காருங்க ஹேங் சொல்கிறாங்க. எல்லாருமே உட்காந்துறாங்க. டே மட்டும் அமைதியாக கோமாவே இருக்காங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. அங்கே பாரு டே சொல்கிறாங்க. இல்லை நீ என்னை யாரும் நினச்சிட்டல என் எல்லாரும் விட நான் க்ளோஸ் தானே சொல்கிறாங்க. ஐம் சாரி டே சாரி சொல்லிட்டு ஜங்க் சொல்லிட்டு இருக்காங்க. ஜிம்மின் பார்த்துருக்காங்க. ஜிம்மின் பண்ணுறது பாவம் ஒரு வாரமாக போய் உட்காந்துக்கிறாங்க. இவங்களும் ஒன்றா உட்காந்துருக்காங்க பேசியிருக்காங்க. மாறி கொஸ்டின் கேட்குறாங்க ஜங்க் கிட்ட. மேரேஜ் எப்படி நடந்துச்சு ஏன் எங்கள்கிட்ட சொல்ல நாங்களும் உனக்கு அவ்வளோ வேண்டாதவங்களை போயிட்டோமா அப்படி சொல்லிட்டு திட்டிட்டு இருக்காங்க. ஜிம்மில் அமைதியாக உட்காந்துருக்காங்க. இப்போ சுகா மட்டும் பார்க்குறாங்க. ஜிம்மின் தனியாக உட்காந்து பார்த்துக்கிட்ட போகிறாங்க. ஓய் சொல்கிறாங்க. ஏன்னாச்சும் சொல்லிக்கிறாங்க. நீங்களாம் ஜங்காவுக்கு அவ்வளோ இம்பார்ட்டண்டா அப்படி கேட்குறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அதான் ஜங்கோ என்ன கூட சாரி கேட்க வைக்கிறாங்க பார்த்தியா சொல்கிறாங்க. ஓ இப்போ உனக்கு சாரி கேட்கறது கஷ்டமாக இருக்கா. இல்லை சொல்கிறேன் நான் இவ்வளோ டேஸ் நினச்சேன் என் ஜங்காவுக்கு நான் மட்டும் தான் இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தா நீங்கள் இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க. எல்லோரும் கோவமாக சண்டை போகிறீங்க உரிமையாக பேசுகிறீங்க. என் ஜங்கா உங்கள்கிட்ட ரொம்ப ரிக்வஸ்ட்டாக பேசுகிறாங்க. என் ஜங்கா அவ்வளோ யார்கிட்ட பேசினா பார்த்துட்டு தெரியுமா எனக்கு மட்டும் தான் இப்போ எல்லார்ட்டையும் பேசுகிறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப பாசிட்டிவாகிடுது. இந்த பக்கம் சுகாவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஓ உனக்கு கொஞ்சம் ஜங்கா அவ்வளோ பிடிக்குமா. ஆமாம் பிடிக்கும். என்னோடய ஹஸ்பண்ட் இல்லை சொல்கிறாங்க. ஓ ஹஸ்பண்டில் ரொம்ப பிடிக்கும். பாருங்கள் எல்லோரும் நல்லா பேசுகிறீங்க. ஜங்கா அப்புறம் என்னை இவ்வளோ நேரம்லாம் என்னை விட்டு இருந்ததே எனக்கு இவ்வளோ நேரம் என்கிட்ட பேசாமல் இருந்ததே கிடையாது. இப்போ பாருங்கள் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. நான் மட்டும் தனியாக இருக்கேன் பாவமாக சொல்கிறாங்க. இது பாவமாக இருக்கேன். ஆமாம் பாவமாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது சுகா பார்க்குறாங்க. நீ பாவமெல்லாம் இல்லை ஓகேவா சொல்கிறாங்க. நாங்கள் இருக்கோம்ல சொல்கிறாங்க. அவன் எங்களுக்கு தம்பினா நீ எங்களுக்கு தம்பி தான் சொல்கிறாங்க. அப்படியா நானும் தம்பியா நீ எங்களுக்கு தம்பி மாதிரி தான் நாங்களெல்லாம் உனக்கும் ஹேங்ஸ் தான் சொல்கிறாங்க. நீ யாங்கன்னு கூப்பிடலாம் சொல்கிறாங்க. அப்படியே அம்மா சொல்கிறாங்க. சரி நீங்களாம் எனக்கு குக் பண்ணீங்க அப்படி கேட்குறாங்க. சுகா பார்க்குறாங்க. ஒன்று சிரிக்கிறாரு. சிரிப்பு வந்துட்டு என்ன சரி கேட்குறாங்க. அதான் வெரைட்டி குக் பண்ணீங்க என்ன குக் பண்ணீங்க அப்படி கேட்குறாங்க. அதுவா எங்களுக்கு பிடிச்சது அவர் ஜவுக்கு பிடிச்சது எதுவும் குக் பண்ணி வச்சுருக்கோம் சொல்கிறாங்க. எனக்கு பிடிச்சது எதுவும் குக் பண்ணலையா அப்படி கேட்குறாங்க. உனக்கு பிடிச்சதுன்னு எங்களுக்கு தெரியாதுல்ல சொல்லி கேட்குறாங்க. அப்படியா நாங்கள் 1 week இங்கே தான் இருப்போம். உனக்கு நாளைக்கு பிடிச்சது சொல்லு குக் பண்ணி தரேன் என்ன சொல்லி கேட்குறாங்க. அப்படியே பொண்ணுக்குட்டி சொல்கிறாங்க. எங்கள் பொண்ணுக்குட்டி இல்லை சுகா இல்லை முன்னே இவங்க யாங்கன்னு கூப்பிடு இல்லை சுகா யாங்கன்னு கூப்பிடு சொல்கிறாங்க.
நான் உன்ன இவனு கூப்பிடவா சொல்கிறாங்க. இவனா இவனு ஹேங்னு கூப்பிடவா இல்லை இவனு கூப்பிடவா சொல்கிறாங்க. நீ ஹேங்னு கூப்பிடு. இல்லை அக்கா சொல்கிறாங்க, நான் உன்னை பொண்ணு பிடின்னு கூப்பிட்றேன், அழகாக இருக்குது கூப்பிடவா அப்படி கேட்குறாங்க. ஏதோ சுகாவுக்கு பிடிச்சிருக்கு அவன் பேசுறது, நம்ம ஜிமின் பிடிச்ச பேசுறது. சரி ஓகே கூப்பிட சொல்கிறாங்க. சரி ஓகே பொண்ணு குட்டி அப்படி ஜிமின் சொல்கிறாங்க. இப்போது நம்ம சுகாவும் சரி சொல்லு கோழி குஞ்சு சொல்கிறாங்க. கோழி குஞ்சா சொல்கிறாங்க. ஆமாம் நீ அப்படி தானே இருக்கா சொல்கிறாங்க. அச்சோ அப்படியே கூப்பிடாதீங்க சொல்கிறாங்க. அப்படியா சரி ஓகே விடு சார் சொல்லி ஜிமின் உனக்கு ஜங்கு பிடிக்குமா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சொல்கிறாங்க. ஆமாம் ஜங்கா ஏன் இவங்களால கூப்பிட விட்டாங்க மேரேஜுக்கு சொல்கிறாங்க. எங்களுக்கு தெரியலையே சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. நீங்களே எங்கே இருக்கீங்க சொல்கிறாங்க. லண்டனில். நீங்களாம் பிறந்த கொரியா தானே ஏன் அங்கே இருக்கீங்க சொல்கிறாங்க. அதுவா நாங்களும் பிஸ்னஸ்க்காக போனோமா அப்படியே அங்கே செட்டில் ஆகிட்டோம். அப்படியே எங்கள் பார்ட்னர்ஸ் மேரேஜில் ஆகிட்டாங்க செட்டில் ஆகிட்டா சொல்கிறாங்க. உங்கள் எல்லாருக்கும் மேரேஜ் ஆகிட்டா நீங்களே கப்பலா சொல்கிறாங்க. அங்கே இருக்கண்ணா வந்து ஒய்ஃபு சொல்கிறாங்க. பேர் கிம்ட்டாங்க சொல்கிறாங்க. அந்த கரடியா சொல்கிறாங்க. இது சொல்கிறாங்க. அந்த கரடி தான் நம்மளோட ஒய்ஃபா சொல்கிறாங்க. ஒய்ஃப் தான் ஆனால் என்னையே டாமினேட் பண்ணுவாங்க சொல்கிறாங்க. அப்படியா யார் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்லாம் கண்டுபிடிக்க முடியாது அந்த டாமினேட் பண்ணுவோம் அப்படி சொல்கிறாங்க. இப்போது ஜிம் பார்க்குறாங்க. பார்த்தாலே தெரியுது நீ பார்க்குறதுக்கு பாவமாக எப்படி இருக்கீங்க, அவங்கள பார்த்தா பார்த்தீங்களா எப்படி பாருங்கள் மசில்ஸ்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது சொல்லி ஜிம் பார்த்துருக்காங்க. என்ன சொல்லி யோசுவா கேட்குறாங்க. ஆமாம் பாருங்க என் ஜங்கா எப்படி வச்சுருக்காங்களோ அதே மாதிரி தான் அவரும் உடனே நல்லாப்பா எப்படி இருக்காரு பார்த்தீங்களா ஜிம் பார்க்குறாங்க. இப்போ ஷுகா பார்க்குறாங்க. நீ சொல்கிறது என்னமோ உண்மை தான் சொல்கிறாங்க. அப்புறம் அவங்க இருக்காங்களா அவங்க பேர் நம்ஜுன்னு அவங்க ஒய்ஃப் வந்து ஜின்னு சொல்கிறாங்க. ஆமாம் ஜின்னு சொல்கிறாங்க. அவர் பேர் ஜின்னு தானே அதே அத்தனை டைம் சொல்கிறாரு என் பேர் ஜின்னு அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவர் அப்படி தான் சொல்கிறாங்க. அவர் வேர்ல்டு வைடு ஹேண்ட்ஸம் சொல்லுவார் சொல்கிறாங்க. சொல்லலாம் தப்பு இல்லை அழகாக தான் இருக்காரு ஜிம் சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. இப்போ அப்படி பக்கத்தில் பார்க்குறாங்க. அவங்க இருக்காங்களா அவங்க ஒரு ஜேவப்பங்க ஒரு ஒய்யன்னு சொல்கிறாங்க. அவர் அழகாக ஸ்மைல் பண்ணுறாரு சன்ஷைன் ஸ்மைல் சொல்கிறாங்க. அப்படியா அந்த பொண்ணு பேர் ஒய்யன் அவங்களோட ஒய்ஃப் சொல்கிறாங்க. ஓ நீங்களே எப்போ மேரேஜ் பண்ணிட்டீங்க சொல்கிறாங்க. நாங்களாம் இப்போ ஒரு 1 year 2 years பிஃபோர் தான் மேரேஜ் பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. நாங்கள்லாம் எங்கள் லைஃப் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் சொல்கிறாங்க. ஒர்க்கும் பார்ப்போம் என் லைஃப் என்ஜாய் பண்ணிக்கோம் சொல்கிறாங்க. சூப்பர் அப்படி சொல்கிறாங்க. ஓ அம்மா உன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருந்தாங்க காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் எல்லோரும் தனித்தனியாக போயிட்டாங்க. நான் மேரேஜுக்கு அப்புறம் யாரு கூட கான்டாக்ட்லேயே இல்லை. நான் ஜங்கா கூட மட்டும்தான் சொல்கிறாங்க. அப்படியா எனக்கு ஃப்ரெண்டு அப்பா அம்மா வெல்விஷர் எல்லாமே எனக்கு ஜங்கா தான் ஜங்கா கூட தான் எனக்கு எல்லாமே சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. பரவாயில்லையே ஜங்கா சுகா நல்லா பேசிட்டு இருக்காரு. இங்கே எல்லாரும் ஒரு பக்கம் சமாதானம் ஆகிட்டாங்க. ஒரு பக்கம் ஃபைனலாட்டே தான் வந்துட்டு உனக்கு அந்த பையனை பிடிச்சிருக்கா கேட்குறாங்க. ரொம்ப அப்படி சொல்கிறாங்க. நிஜமாக சொல்கிறாங்க. நிஜமாக லவ் பண்ணுறான் சொல்கிறாங்க. லவ் பண்ணுறியா லவ் பண்ணுறா சொல்கிறாங்க. எல்லாருக்கும் ஷாக்கிங்காக இருக்குது. இப்போ நம்ஜின்னு பார்க்குறாங்க. உன்னை பற்றியெல்லாம் அவங்க தெரியுமா சொல்கிறாங்க. இல்லை எனக்கு எதுவும் சொல்லலை ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்க கூட இருக்கிறது ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குது. அவ்வளோ ஹாப்பியாக பார்த்துக்கலாம் சொல்கிறாங்க. அப்படியே அவங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்க கூட இருக்கிறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவன் எனக்கு கண்டிப்பாக புரிஞ்சுப்பான். என்னோட பாஸ்ட் தெரிஞ்சால் கூட அவன் இன்னும் என்னை வந்து கம்ஃபர்ட்டாக வச்சுப்பான். அந்த அளவுக்கு லவ் பண்ணுறா ஒரு பியூர் சோல் அப்படி சொல்கிறாங்க. அதனால சாரி எங்களை 1 month மறந்துட்டீங்களோ அப்படி சொல்கிறாங்க. இல்லை அங்கே அப்படி இல்லை எனக்கு எப்படி சொல்கிறது அவன் என் கூட இருக்குது அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. என்ன சொல்கிறாங்க லைஃப் ஸ்டார்ட் பண்ணிட்டியா சொல்கிறாங்க. இல்லை சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க. எனக்கு இப்போதைக்கு அதெல்லாம் தோணல. எனக்கு அவன் கூட ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவனும் அப்படி தான் குழந்த மாதிரி என்கிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறான். அது மட்டும் இல்லாமல் எனக்கு அவங்க யாராவது மற்றவங்கள்ட்ட பேச ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது சொல்கிறாங்க. அப்போ இவ்வளோ நேரமாக அங்கே பேசியிருக்காங்க திரும்பி பாரு சொல்கிறாங்க. பார்த்தா நம்ம சுகாவும் ஜிம் நல்லா பேசிட்டு இருக்காங்க. ஜிமின் சுகாவோட ஹேண்ட்லாம் பிடிச்சி பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் சுகாவும் அப்படியா சொல்லிட்டு அவரும் ஜிம்மோட இயர்ஸ்லாம் தொட்டு பார்த்து பேசிட்டு இருக்காங்க. நீ ரொம்ப அழகாக இருக்கா சொல்லிட்டு அப்படிலாம் பேசிட்டு இருக்காங்க. 2 பேரும் பயங்கர மிங்கல் ஜங்குக்கு பயங்கர பாசிட்டிவாக எடுத்து ஒரு செகண்டில் பார்க்குறாங்க. ஜிமின் நடுக்கூப்பிட்றாங்க. ஜிம் அனுப்புறாங்க. ஜங்குக்கா சொல்கிறாங்க. என்ன பண்ணுறா சொல்கிறாங்க. இந்த நம்ம பூனைக்குட்டி தான் பேசிட்டு இருக்கான்னு சொல்கிறாங்க. ஏதோ பூனைக்குட்டி ஆசை பார்த்துருக்காங்க. டே அவன் வந்து அப்படி கூப்பிட்டான்னு சொல்கிறாங்க. ஜங்க் பாருங்க வா அப்படி கூப்பிட்றாங்க. ஜிமின் தான் இரு நான் வந்து ஜிமின் தயச்சு வராங்க. இப்போ ஜங்கு டக்குனு ஜிம்மில் வந்து லேப்பில் உட்காந்துக்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி காய்ச்சும் நீ என்ன பண்ணுறீங்க அப்படி கேட்குறாங்க. நீ அங்கே பண்ணிட்டு இருக்கா சொல்கிறாங்க. நீங்கள் தான் எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இருந்தீங்களா அதான் நான் சுகாட்ட பேசிக்கிட்டு இருந்தேன் சொல்கிறாங்க. எதோ சொல்கிறாங்க. பாரு அவரும் ஹேங்னு கூப்பிட சொல்கிறாங்க. சரி சுகா அங்கே தான் பூனைக்குட்டி அவங்க ரொம்ப நேரம் பேசுகிறாங்க தெரியும் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படி சொல்கிறாங்க. ஜங்குக்கு ரொம்ப பாசிட்டிவ் ஆகிடுது. இப்போ பார்க்குறாங்க என்னடா இவ்வளோ பாசிட்டிவ் ஆகிறான்னு சொல்லிட்டு. இப்போது நம்ம டே பார்க்குறாங்க. உனக்கு பூனைக்குட்டியை பிடிச்சிருக்கா கேட்குறாங்க. ஆமாம் ரொம்ப பிடிச்சிருக்கு அழகாக பேசுறது சொல்கிறாங்க. அப்படி எங்கேயும் வச்சுக்கிறியா வச்சுக்கிறேன் சச்சிமே சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. இங்கே பாரு அவங்க ஹேங் ஓகே ரெஸ்பெக்டாக பேசணும் இவங்களோட ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க. அப்படி அவங்க சொல்கிறாங்க. கரடி சொல்கிறாங்க. இது கரடி அப்படிட்டே பார்க்குறாங்க. இப்போ ஜங்கு லைட்டாக ஸ்மைல் வருது. ஏன்னா டே வந்து யாரும் கரடின்னு அவர் யாரையும் அப்படி கூப்பிட மாட்டாங்க அவ்வளோவா யாரும் டேவை. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. கரடி இங்கே பாரு பூனைக்குட்டி நல்லா பார்த்துக்க. ஏன்னா பூனைக்குட்டி பார்க்குறது சாஃப்டாக அழகாக இருக்குது. பார்க்குறது அது அப்படி முரட்டாக இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் ரொம்ப சாஃப்டாக பேசும்போது தெரிஞ்சு அவர் அழகாக பேசுது. உன்னை பார்த்தா பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி காண்டி கண்டிப்பாக வந்துட்டு கொஞ்சம் ரகடாக தான் இருப்பா சொல்கிறாங்க. அப்படி ஜின்னு பார்க்குறாங்க. பரவாயில்லையே கரெக்டாக சொல்லிட்டானே அப்படி சொல்கிறாங்க. இந்த பக்கம் டே பார்க்குறாங்க. அப்படி அப்போ குட்டி நல்லா பார்த்துக்கணும் ஆமா சொல்கிறாங்க. அப்படி என் பண்ணி நல்லா பார்த்துக்க சொல்கிறாங்க. பன்னியா யாரும் சொல்கிறாங்க. அதான் அவன் பண்ணி நீ உட்காந்துருக்கிய சொல்கிறாங்க. இதே ஜங்குக்கா பன்னின்னு சொல்லக்கூடாது சொல்கிறாங்க. இல்லையே அவன் பண்ணி தான் அவன் எங்களுக்கு பண்ணி தான் அப்படி சொல்கிறாங்க. ஆச்சு ஜங்குக்கா அங்கே பாரு பற்றி என்ன சொல்கிறாங்கன்றது நீ ஏன் கரடின்னு சொன்னேன் நீ கரடின்னு சொல்லாமல் அப்படி தான் சொல்லுவான் சொல்கிறாங்க. இங்கே பேரு கரடி அப்படி சொல்லாத ஓகேவா இது என் பண்ணி அப்படி இது வந்து பண்ணின்னு சொல்லக்கூடாது ஏன் அழகான ஜங்குக்கா அப்படி சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க.
இப்போ ஜின்னுக்கு ரொம்ப ஹாப்பி இருக்கு. இந்த மாதிரி பேசிட்டு உட்காந்து பார்க்க ஜவுக்கு அழகாக ஜிம்மில் லேப்டாப் உட்கார வச்சுட்டு மாதிரி ஹிப் அவரோட ஹேண்ட் வந்து அப்படி ஜிம்மில் ஹிப்போட சேர்த்து பிடிச்சி வச்சிருக்காரு. அவ்வளோ அழகாக இருக்கு பார்க்கறதுக்கு. சரி ஓகே போதும் வண்டி நாங்கள் எதுவும் பண்ண மாட்டோம் அவனோட ஜங்காவை நீங்கள் இறங்குறியா சொல்கிறாங்க. அப்படியா நான் இறங்க ஃபஸ்ட்டு இறங்குறாங்க. ஜங்க் பார்த்து அப்படியே உட்கார வச்சிருக்காங்க. இப்போ சுகா வந்து பக்கத்தில் உட்காராங்க. சுகா பார்க்குறாங்க. இங்கே பாரு சொல்கிறாங்க. பொண்ணு குட்டி சொல்கிறாங்க. நீ கொஞ்சம் இறங்கி உட்கார எல்லாரும் உட்காந்துருக்கோம்லாம் சொல்கிறாங்க. நான் இறங்க ரெடியாக தான் இருக்கேன். ஜங்கை விட மாட்டாங்க சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. இப்போது ஜங்கிட்ட ஸ்மைல் பண்ணுறாங்க. ஸ்மைல் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. ஓகே அங்கே சாப்பிடலாம் ஃபஸ்ட்டு நான் குக் பண்ணுவா. இங்கே பாரு நாங்கள் அங்கே டைனிங் டேபிள் பாரு சொல்கிறாங்க. டைனிங் டேபிள் திரும்பி பார்த்தாக்கா வெரைட்டியாக ஃபுட்டு குக் பண்ணியிருக்காங்க. என்ன பார்க்குறாங்க. பிடிச்சி ஜிம் பார்க்குறாங்க. பாருங்க ஜங்கா இவங்க நிறைய நல்லா குக் பண்ணியிருக்காங்க சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. ஆமாம் நிறைய குக் பண்ணியிருக்காங்க. ஜங்க் பார்க்குறேன் ஜிம் பார்க்குறாங்க. இது ரொம்ப வெரைட்டி குக் பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம சாப்பிடலாம் ஜங்கா ஓகே நீங்கள் உங்களுக்கு ரெஸ்ட்டு அப்படி சொல்கிறாங்க. இப்போது நம்ம ஜிம்மி பார்க்குறாங்க. நீ போய்ட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு ஓகே நம்ம சாப்பிட்லாம் சொல்கிறாங்க. ஓகே சார் ஜிமின் மேலே வா சொல்கிறாங்க. ஓகே சார் ஜிமின் தான் பொண்ணுக்குட்டி இல்லை நான் வந்து ரேஸ் ஜிமின் மேலே ஜங்க் கூட மேலே போகிறாங்க. மேலே போனது ஜங்க் தான் ஜிம்மில் அப்படி பின் பண்ணுறாங்க அந்த ரூமில். ஜிம்க்கு மேலே ஜங்கா சொல்கிறாங்க. அங்கே பாரு அவங்களாம் ஹேங் தான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஓகேவாண்ணா. அப்படிலாம் வந்து ரொம்ப க்ளோஸாக பேச சொல்கிறாங்க. போங்க நீங்கள் எல்லாரும் இப்படி க்ளோஸாக பேசுனீங்க. நான் மட்டும் தனியாக உட்காந்து அப்போ தான் பொண்ணுக்குட்டி வந்து என்ன பேசிச்சு தெரியுமா. அது எவ்வளோ அழகாக பேசுது. பொண்ணுக்குட்டி வந்து அவ்வளோ அழகாக பேசுகிறாங்க. நீ வந்துட்டு இப்படி கோச்சிக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் மட்டும் அந்த கார்ட்டிகிட்ட பேசுகிறீங்களா சொல்கிறாங்க. அது வேறு இது வேறு அப்படி சொல்கிறாங்க. அதுக்கு சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. ஜங்க் அப்படி ஜிம்மில் ஃபேஸை கட் பண்ணிட்டு அப்படி லிப்பில் போய் அட்டாச் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு ஒரு மார்க்கு தான் ஃபர்ஸ்ட் கிஸ் லிப்பில் அவங்களுக்கு. ஜிம்முக்கு ஒரு மார்க்கு. இப்போ ஜிம்முக்கு போய்ட்டு ஜங்க் ஷர்ட்டை டைட்டாக பிடிக்கிறாங்க. ஜங்க் அப்படி டீப்பாக ரொம்ப சாஃப்டாக கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் ரொம்ப டீப்பாக போயிட்டு இருக்குது. ஜிம்மும் அப்படியே அழகாக பேக் கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப ரெண்டு பேரும் மாறி பேக் கிஸ் பண்ணுறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. ரொம்ப நேரம் கிஸ் பண்ணிட்டு நீ என்னோடது எனக்கு மட்டும் தான் ஓகேவா. எனக்கு யார்கிட்டும் ஜெலஸ் ஆகக்கூடாது தோணுது. பட் என்ன பண்ணுறது எனக்கு புரியுது. அவங்க வந்துட்டு ஹேங் சொல்லிட்டு அப்படி இருந்தாலும் உன் விஷயத்தில் எனக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. ஓகே நீ யார்கிட்டையும் க்ளோஸ் ஆகிடக்கூடாது. நீ பேசு பழகு வேணாம்னு சொல்ல. ஆனால் யார் ஹண்டி டச் பண்ணுறது பேசுகிறப்ப வேண்டாம் ஓகேவே. நான் மட்டும் தான் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு புரியுது. சரி அவங்க ஹேங்ஸ் ஓகேவா. நான் எதுவும் பண்ண மாட்டேன். நான் வந்து ஜஸ்ட்டு ஹேங்காக தான் பேசுவேன். வேறு எதுவும் பண்ண மாட்டேன். அதை தாண்டி என் லிமிட்டை கிராஸ் பண்ண மாட்டாங்க. ஓகே தட்ஸ் மை பாய் சொல்லிட்டு ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குண்ணா அப்படி ஃபஸ்ட் டைம் கிஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு மாதிரி அப்படியே லிப்பி டச் பண்ணி பார்க்குறாங்க. என்னாச்சு பையனாக இருக்கா சொல்கிறாங்க. இல்லை சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க. அது சொல்லிட்டு ஒரு மாதிரி க்யூட்டாக அப்படியே ஜங்க் வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜங்க் பார்க்குறேன் என்னாச்சு சொல்லிக்கிறாங்க. அது ஒரு மாதிரி இருக்குது சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. ஷையாக இருக்கும் புரிஞ்சுக்கிறாங்க. சரி ஓகே ஒன்றும் இல்லை சொல்லிட்டு ஜங்க் ராஜு ஃபோட்டோ கிஸ் பண்ணுறாங்க. ஓகே ஒன்றும் இல்லை ஓகேவா. அப்புறம் ஃப்ரெஷ் ஆகிட்டா சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் கூட ஃப்ரெஷ் ஆகிட்டு கீழே வராங்க. ரெண்டு பேரும் வந்துருக்காங்க. ஜிம் ஃபேஸ் ஃபுல்லாக அவ்வளோ ப்ரெஷஸாக இருக்கும். ஒரு மாதிரி ஷையாகவே இருக்காரு. வந்து உட்காராங்க. என்ன பார்க்குறாங்க. என்ன போனதுக்கு இப்போ வரதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்த்துருக்காங்க. வந்து உட்காராங்க. இப்போ சுகா பார்க்குறாங்க. வா உனக்கு நான் பிடிச்சலாம் வந்துட்டு நான் வந்து எனக்கு பிடிச்சலாம் குக் பண்ணியிருக்கேன். உனக்கு நான் கொடுக்குறேன் சாப்பிட்டு பாரு சொல்கிறாங்க. இப்போ ஜிம்னா சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு ஜிம் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. எல்லாருமே லைனாக உட்காந்துருக்காங்க. இந்த பக்கத்தே உட்காந்துருக்காங்க. இப்போ எல்லாருக்கும் ஃபுட்டை சர்வ் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அம்மா இது யார் குக் பண்ணா சொல்கிறாங்க. இதுனா தான் சொல்கிறாங்க. அப்படியே பொண்ணுக்குட்டி நீ வேறு லெவலில் சூப்பராக குக் பண்ணியிருக்கா சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறேன். ஏன் நான் நல்லா குக் பண்ணி தரலையா கேட்குறாங்க. ஆச்சு அப்படி இல்லை ஜங்கா இந்த ஃபுட்டுக்கு டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சாப்பிட்டு பாரு சார் ஜிமின் தான் ஜங்காவுக்கு எடுத்து ஃபீட் பண்ணுறாங்க. நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குது சொல்லிட்டு ஃபீட் பண்ணுறாங்க. இப்போ ஜங்கு வாங்கிக்கிறாங்க. நல்லா தான் இருக்குது சொல்கிறாங்க. நல்லா இருக்குல்ல அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜின்னி பார்க்குறாங்க. நான் ஒரு செஃப் மாதிரி ஓகேவா என் ஃபுட்டை சாப்பிட்டு பாரு சொல்கிறாங்க. நீங்கள் எது குக் பண்ணீங்க சார் அந்த இது அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் எடுத்து பார்க்குறாங்க. சும்மா சார் கூட சூப்பராக குக் பண்ணிங்க சொல்கிறாங்க. ஆனால் பூனைக்குட்டி அளவுக்கு உங்களுக்கு டேஸ்ட் வரல சொல்கிறாங்க. எது அப்படி சொல்கிறாங்க. ஜின்னு சொல்கிறாரு. இப்போது சிவாக்கு ஹாப்பியாக இருக்கு. ஏன்னா ஜின்னு ரொம்ப நல்லா சமைப்பார். ஆமாம் ஆனால் எனக்கு எல்லாருக்கும் ஒவ்வொருத்தவங்களோட ஃபுட்டு பிடிக்கும் இல்லையா. அப்படி எனக்கு பூனைக்குட்டி ஃபுட்டு தான் பிடிச்சிருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சொல்கிறாங்க. இப்போது சிவா ஊனி நல்லா சாப்பிட ஓகே உனக்கு குக் பண்ணி தர சொல்கிறாங்க. ஜிம்மில் ரொம்ப ஹாப்பியாக சாப்பிட்ருக்காங்க. இப்போ ஜங்கும் பார்க்குறாங்க. பாரு ரொம்ப ஆயிலியாக இருக்குது அந்த ஃபுட்டு சாப்பிடாதான் சொல்கிறாங்க. ஒன் டே தானே ஜங்கா ப்ளீஸ் அப்படி சொல்கிறாங்க. ஜங்க் அப்படின்னா ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸாக இருப்பார் ஜிம்மி மேலே. ரொம்ப அவருக்கும் அப்படி தான் இருப்பார். ஜிம்மி விஷயத்தை அப்படி தான் இருப்பாங்க. இப்போ ஜிம்மி பார்க்குறேன். டே ஒன் டே சாப்பிட ஒன்றும் ஆகாது. அப்போ டெய்லி என்ன சாப்பிடுங்க சொல்கிறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. நாங்கள் டெய்லியும் கீரை காய்கறி எதோ சாப்பிடுவோம் ஃப்ரூட்ஸ்லாம் சொல்கிறாங்க. என்ன சார் பார்த்துட்டு இருக்காங்க. டே ஜங்கா என்னம்மா நீ எப்படி இருக்கா சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க. டே இங்கே பாரு அப்படிலாம் இருக்கக்கூடாதுடா கொஞ்சம் நல்லாவும் சாப்பிடுங்கடா சொல்கிறாங்க. இல்லை நாங்கள் சாப்பிடுவோம். நாங்கள் வெளில கூட ஆர்டர் பண்ணி நல்லா ஃபுல்லாக சாப்பிடுவோம் இது மாதிரி சொல்கிறாங்க. அப்படியா என் ஜங்கா ஹெல்த்தியாகவும் கொடுப்பாங்க. அப்புறம் எனக்கு பிடிச்ச மாதிரி வாங்கி தருவாங்க சொல்லிட்டு ஜங்கை விட்டு கொடுக்காம ஜிம் பேசுகிறாங்க. ஜங்கா குக் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் தெரியுமா சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறாங்க. அவங்க ஹாப்பியாக இருக்குது. இப்போ ஃபைனலாக சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க. இப்போ சின்னதான் 1 வீக் நாங்கள் தான் ஸ்டே பண்ண போகிறோம். ஓகே தானே உனக்கு சொல்கிறாங்க. எனக்கு ஓகே தான் ஹேங் சொல்கிறாங்க. சரி ஓகே அப்போ மார்னிங் பார்க்கலாம். ஓகே டயர்டாக இருக்கும் எல்லாரும் மார்னிங் பேசுகிறோம் சொல்கிறாங்க. இப்போது ஜின்னி பார்க்குறாங்க. பாரு மார்னிங் மட்டும் நிறைய பேசணும் ஓகேவா சொல்கிறாங்க. நான் ஆஃபீஸ் போய்டுவேனே சொல்கிறாங்க. இது ஆஃபீஸ் போய்டுவா நாங்கள் இருக்க வரைக்கும் நீங்கள் வீட்டில் தான் இருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ ஆஃபீஸ் யார் பார்த்துப்பா சொல்லிட்டு கேட்குறாங்க. அதெல்லாம் பார்த்துப்பாங்க ஓகேவா நீங்கள் எங்கேயும் போகக்கூடாது சொல்கிறாங்க. ஜிம்மி அப்படி ஜம்க்கு திரும்பி பார்க்குறாங்க. அப்படி ஆசை பார்த்துட்டு இருக்காங்க. சொல்கிறாங்க. சரி ஜிம்மி ஓகே சொல்கிறாங்க. குட் நைட் சொல்கிறாங்க. பொறுக்குட்டி குட் நைட் சொல்கிறாங்க. ஓகே சொல்கிறாங்க. கரடி சொல்கிறாங்க. டே திரும்பி பார்க்குறாங்க. என்னன்ற மாதிரி பார்க்குறாங்க.
பொறுக்குட்டியாக பார்த்துக்கோ சொல்கிறாங்க. நான் பார்த்துட்டு நீ போக சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் கூப்பிட்டு வந்துடுறாங்க. இப்போ ஜிம்மில் வந்து படுத்துக்கிறாங்க பெட்டில். ஜங் பார்க்குறாங்க. உனக்கு பிடிச்சிருக்கா? அவங்களாம் சொல்கிறாங்க ரொம்ப பிடிச்சிருக்காமா. உங்களுக்கு யாரும் சொல்லிட்டாங்க? இவங்க எல்லாருமே எனக்கு கம்ஃபர்ட் ஜோன் சொல்லிட்டாங்க. கம்ஃபர்ட் ஜோன் ஆமாம், எனக்கு கம்ஃபர்ட் ஜோனாக இருந்தவங்க, அப்புறம் என்னை பற்றி தெரியாமலே நிறைய எனக்கு சர்வ் பண்ணவங்க எனக்கு நிறைய பண்ணவங்க சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்கா சொல்கிறாங்க. கேட்டால் தப்பாக எடுத்துக்க மாட்டீங்களா? தப்பாக எடுத்துக்க மாட்டேங்க கேட்க சொல்கிறாங்க. இல்லை உங்கள் லைஃப்பில் அப்படி என்ன ஜங்கா நடந்துச்சு அப்படி சொல்கிறாங்க. கேட்குறாங்க நம்ம ஜிமின். இப்போ ஜங்குக்கும் அவர் லைஃப்பில் நடந்த சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறாரு. இது வரைக்கும் சொல்லக்கூடாது நினச்ச விஷயங்களை இப்போ சொல்கிறாங்க. கிளாஸில் போயிட்டு ரூம் டோர்லாம் லாக் பண்ணிட்டு அப்படி ஜங்கு ஜிமின் முன்னாடி உட்காருறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. அப்படியே வீட்டில் உட்காந்துருக்கா. ஜங்கு ஜிமின் கொண்டு எழுதி பண்ணியிருக்காங்க. ஜிமின் பார்க்குறாங்க. ஏன் சொல்கிறாங்க? என் லைஃப்பில் நடந்த எல்லாத்தையும் நான் சொல்கிறேன் ஓகேவா. அதுக்கப்புறம் நீ வந்துட்டு என்னை பார்த்து பயப்படக்கூடாது சொல்கிறாங்க. நான் பயப்பட மாட்டேன் சொல்கிறாங்க. சரி ஓகே சரி. இப்போ நம்ம ஜங்குக்கும் அவர் ஃப்ளாஷ் பார்க்க சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்போ அப்படியே ஒரு பையன் தானே அவனுக்கு இப்போ 5 years இருக்கும் ஓகேவா. ஒரு பர்சன் பார்க்குறாங்க. மம்மா டேடா சொல்கிறாங்க. என்ன ஜங்குக்கு சொல்கிறாங்க. மம்மா டேடா எங்கே போகிறீங்க சொல்கிறாங்க. பாருப்பா நாங்கள் ஃபாரின் போகிறோம் ஓகேவா. எங்களுக்கு பிஸ்னஸ் விஷயமா நாங்கள் போகிறோம். நாங்கள் கூட்டிகிட்டு போக முடியாது ஓகே. ஆனால் உனக்கு வந்து கொரியாவில் தான் நம்ம கற்றுக்கணும் ஆசையாக இருக்குது. ஏன்னா எனக்கு கொரியா விட்டு வரவும் மாட்டேன். அது மட்டும் இல்லாமல் உன்னை எங்களால் பார்த்துக்க முடியாது. அங்கே போனாலும் கேட்டகரிஸ் தான் பார்த்துக்கணும். அதுக்கு இங்கே இருந்தால் பெட்டராக இருக்கும் ஓகேவா. இங்கே இருந்தாலும் ஸ்டடி பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். நீ பேசாமல் இங்கே இரு ஓகேவா. உனக்கு கேட்டகரி அப்பாயிண்ட் பண்ணியிருக்கோம். அவங்க தான் பார்த்துப்பாங்க. இதுக்கப்புறம் அவங்க சொல்கிறது தான் கேட்கணும் புரியுதா சொல்கிறாங்க. நீங்கள் என்ன எங்கே போகிறீங்க சொல்கிறாங்க. நம்ம பிஸ்னஸ் டெவலப் பண்ண தான் சொல்கிறாங்க. ப்ளீஸ் என்னை கூட்டிகிட்டு போங்க. தனியாக இருக்க மட்டும் பயமாக இருக்குது சொல்கிறாங்க. அப்பெல்லாம் சொல்லக்கூடாது ஓகேவா. நாங்கள் சொல்கிறது கேளு. அவங்க வந்து நல்லா பார்த்துப்பாங்க ஓகேவா. அவங்க சொல்கிறது கேட்க ஒபீடியண்டாக இருக்கணும் ஓகேவா. அடம் பிடிக்கூடாது. ஏன்டா நானும் அப்பாவும் பிஸ்னஸில் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் ஓகேவா. நான் ஒரு நார்மலாக ஒரு ஹவுஸ் ஒய்ஃபை மட்டும் நல்லா இருக்க முடியாது. எனக்கு பிஸ்னஸ் உமனும் கூட நான் ஓகேவா. என்னோட ட்ரீம் அச்சீவ் பண்ணணும். உன்னை மட்டும் பார்த்துட்டு இருக்க முடியாது புரியுதா அப்படி சொல்கிறாங்க. அம்மா நீங்கள் எல்லாமே இருக்க முடியாது. அப்பா நீங்கள் எல்லாமே இருக்க முடியாது. நீங்கள் ஃபுட் ஃபீட் பண்ணால் தான் எனக்கு ஃபுட்டு சாப்பிட தோணும். நீங்கள் தட்டி கொடுத்தா தூக்கம் வரும். ப்ளீஸ் நீங்கள் எல்லாமே இருக்க முடியாது. நீங்கள் எங்கே போகிறீங்களோ அங்கே வேறு என்னை சம்மத்தாக இருந்தேன். தப்பு பண்ண மாட்டேன். ப்ளீஸ் என்னை கூட்டிகிட்டு போங்களேன். எனக்கு தனியாக விட்டு போகாதீங்க. வேறு யாரும் கூட இருக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. அங்கே பாரு உனக்கு கிராண்ட் பேரண்ட்ஸ் கூட இல்லைப்பா அவனை விட்டு போகிறதுக்கு. கேட்டகரிஸ் ஒன்று பார்த்துக்கணும் ஓகேவா. நாங்கள் பிஸ்னஸ் ஃபோக்கஸ் பண்ணுவோம். இல்லை நாங்கள் போகிற பிளேஸ்லாம் ஒன்று தூக்கிட்டு போக முடியுமா சொல்கிறாங்க. அம்மா ப்ளீஸ் அம்மா சொல்கிறாங்க. அங்கே பாரு நாங்கள் லண்டன் போகிறோம் ஓகேவா. லண்டன் போயிட்டு பிஸ்னஸ்க்காக தான் போகிறோம். அதுக்கப்புறம் நாங்கள் வேறு ஒரு கண்ட்ரி போயிட்டு செட்டில் ஆகணும் ஓகேவா. நாங்கள் போகிற பிளேஸ்க்கு கூட்டிகிட்டு போக முடியாதுப்பா புரிஞ்சுக்கோ சொல்கிறாங்க. அம்மா ப்ளீஸ் அம்மா எனக்கு நீங்கள் எல்லாமே இருக்க முடியாது அம்மா பயமாக இருக்குது சொல்கிறாங்க. இங்கே ஒரு பர்சன் வராங்க தாமஸ் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஒரு பர்சன் வராங்க. அவங்க பேர் தாமஸ். இங்கே பாரு உண்மை இவங்க தான் பார்த்துக்க போகிறேன் சொல்கிறாங்க. ஏன்னா எனக்கு வேண்டாம் எனக்கு பார்த்து பயமாக இருக்க ஸ்ட்ரேஞ்சர்மா வேண்டாம் சொல்கிறாங்க. அப்படி சொல்லக்கூடாது ஓகேவா. எல்லாருமே லைஃப்பில் ஸ்ட்ரேஞ்சராக தான் இருப்பாங்க. போக எல்லாம் சரியாயிடும் ஓகேவா. அவங்க கொஞ்சம் பழகிட்டாங்கன்னா சரியாயிடும். அவங்க தான் உனக்கு இனிமேல் எல்லாமே ஓகேவா. உனக்கு எல்லாமே சொல்லிக் கொடுப்பாங்க. உனக்கு அதுமாதிரி அவங்க சொல்லிட்டு மட்டும் கேட்டால் போதும் சொல்கிறாங்க. இனிமேல் நான் எங்களோட பிளேஸில் அவங்க உங்களை எதுவும் பார்த்துக்க போகிறாங்க சொல்கிறாங்க. அம்மா ப்ளீஸ்மே எனக்கு வேண்டாம் பயமாக இருக்கம்மா சொல்கிறாங்க. பயப்படக்கூடாது ஓகேவா. அவங்க நல்லா பார்த்துப்பாங்க. அவங்க ஒரு மிலிட்டரி ஆஃபீஸர் ஓகேவா. ரிட்டையர் ஆகிட்டாங்க. இனிமேல் அவங்க தான் பார்த்துப்பாங்க சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. ப்ளீஸ் அம்மா வேண்டாம் சொல்கிறாங்க. அவங்க நல்லா பார்த்துப்பாங்க ஓகேவா. நான் அவங்க சொல்லிட்டு போய் கேட்டுக்கோங்க சார் இனிமேல் நீங்கள் பார்த்துக்கோங்க சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போது ஜவுக்கு தான் ரொம்ப அழுதாங்க. குட்டி பையன் ரொம்ப அழுதாங்க. அவருக்கு அவங்க அம்மா போனதுக்கப்புறம் இப்போ அந்த பர்சன் பார்க்குறாங்க. பாரு எதுக்காக நடந்துட்டு இருக்கா சொல்கிறாங்க. அங்கிள் இங்கே பாருங்க இருக்காங்க. அப்பா அம்மா கிட்ட போகணும்னு சொல்கிறாங்க. உங்கள் அப்பா அம்மா தான் உன்னை விட்டு போயிருக்காங்க என்கிட்ட. இதுக்கப்புறம் நான் தான் பார்த்துப்போம் ஓகேவா. சும்மா அதெல்லாம் போய்க்கூடாது. போயிட்டு ஹோம்ஒர்க் தான் பண்ணுன்னு சொல்கிறாங்க. இப்போ ஜங்கும் போய்ட்டு ஹோம்ஒர்க் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ ஜங்கு வந்து ஹோம்ஒர்க் பண்ணிடுறாங்க. சார் நான் ஹோம்ஒர்க் பண்ணிட்டேன். அம்மாட்ட பேசணும் ஃபோன் பண்ணி தாங்க சொல்கிறாங்க. ஃபோனில் அலோடு கிடையாது சொல்கிறாங்க. அம்மாட்ட பேசணும் சொல்கிறாங்க. ஃபோன் அலோடு இல்லை ஓகேவா. போயிட்டு ஒர்க் பாரு சொல்கிறாங்க. ஒர்க்கா சொல்கிறாங்க. ஆமாம் போயிட்டு வீட்டில் பெருக்க சொல்கிறாங்க. சின்ன ஜங்கு புரியல என்ன சொல்கிறாங்க. வீடு பெருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போது ஜங்குக்கு பார்க்குறாங்க. அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. எனக்கு தெரியாதே சொல்கிறாங்க. தெரியாது இது கூட தெரியாதா சொல்லிட்டு இப்போ ஜங்கோட ஹெட்டில் ஒரு அடி வைக்கிறாங்க. ஜங்கோட வலிக்குது அம்மா சொல்லிட்டு கத்தி அழறாரு. இங்கே பாரு அழுதெல்லாம் ஒன்றும் வேலைக்கு ஆக போகிறது ஓகேவா. உன்னை யாரும் காப்பாற்ற முடியாது என்கிட்ட இருந்து. உனக்கு எல்லாமே சொல்லிக் கொடுத்து உங்கள் அப்பா அம்மா வளர்க்க சொல்லியிருக்காங்க ஓகேவா. நான் இப்படி தான் இருப்பேன் ஓகேவா சொல்லிட்டு இப்போ அவங்க தான் போயிட்டு பெருக்கு அப்படி சொல்கிறாங்க. சொல்கிறதுலாம் கரெக்டாக பண்ணால் அடி வாங்காமல் இருக்கலாம் சொல்கிறாங்க. இப்போது ஜங்கு ஒரு மாதிரி அந்த வழியிலே போயிட்டு அவர் பெருக்க ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்போது ஜங்கு வெசல்ஸ் அப்படி வாஷ் பண்ணணும். வீடு பெருக்கிறது துடைக்கிறது எல்லா ஒர்க்குமே பண்ணிடுறாங்க. இங்கே பின்னாங்க எல்லா ஒர்க்குமே அந்த பசங்க சொல்லிக் கொடுக்குறாங்க. ஜங்குக்கு டெய்லி கெஞ்சிறாரு அவங்ககிட்ட அம்மா பட பேசணும் சொல்லிட்டு அந்த பார்சல் கொடுக்கறதவே இல்லை. நான் சொல்கிறது மட்டும் கேட்க சொல்லிட்டு இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. பாருங்க எனக்கு அந்த ஃபுட்டு பிடிக்கல வேண்டாம் காரமாக இருக்க சொல்கிறாங்க. எனக்கு அப்படி சாப்பிட்டா தான் பிடிக்கும் ஓகேவா. உனக்காக குக் பண்ண முடியாது சொல்கிறாங்க. குழந்தை தானே அப்படி சின்ன பையன் எப்படி ஸ்பைஸ் ஃபுட்டு சாப்பிட்றோம் இதான் சாப்பிட சொல்கிறாங்க. வேண்டாம் எனக்கு த்ரோட்லாம் எரியுது சொல்கிறாங்க. அதுதான் சாப்பிட சொல்கிறாங்க. ஃபுட்டு வேணாம் சொல்கிறாங்க. அங்கே பாரு ஃபுட்டு வேஸ்ட் பண்ணால் அவ்வளோதான் சொல்லிட்டு இப்போ அவங்க ஜங்கோட காதை பிடிச்சி திருகுறாங்க. வலிக்க சொல்கிறாங்க. சாப்பிட சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு அப்படி சாப்பிட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ ஜங்கு தான் சாப்பிட்டதுக்கப்புறம் வயிறு ஃபுல்லாக எரியுது. அவங்க ரொம்ப ஒரு மாதிரி பெயின் ஆகிட்டு இருக்கு. இப்போ அந்த ஜங்கு பார்க்குறேன் எனக்கு வயிறுலாம் எரிய சொல்லி தண்ணி நிறைய குடிச்சிட்டு இருக்காரு. அந்த பசங்க பார்க்குறாங்க. காரம் சாப்பிட்டு பழகிட்டா சரியாயிடும் ஓகேவா சொல்கிறாங்க. உனக்கு தண்ணியெலாம் குக் பண்ண முடியாது சொல்கிறாங்க. அப்படி குக் பண்ண நீ தான் குக் பண்ணிக்கணும் சொல்கிறாங்க. ஜங்கு அப்படி அழுறாங்க. அம்மாட்ட போகணும் உன்ட்டு இருக்க வேணாம் சொல்கிறாங்க. எது உங்ககிட்டயே அங்கே பாரு மரியாதை பேசணும் ஓகேவா. ரெஸ்பெக்டாக பேசணும்னு சொல்லிட்டு இப்போ அவங்க ஜங்கோட சீக்ஸ் அப்படி கிள்றாங்க. கிள்ளும் போது அவங்க நெயில் கூட அதில் பதியுது.
ஜங்குடி வலித்து அவனே கத்துறாங்க. அங்கே பாரு உனக்கு எல்லாமே நான் தான் ஓகேவா, நான் சொல்கிறது மட்டும் தான் கேட்கணும் புரியுதா அப்படி சொல்கிறாங்க. ஜங்குடி அழறாங்க. சரி சரி சொல்கிறாங்க. அப்படியே அமைதியாக விட்டுறாங்க. இப்போ அப்படி தான்டா டெய்லியுமே நம்ம ஜங்குக்கு அப்படி தான் ஆகுது. ஜங்கோட அப்பா அம்மா ஒரு டைம் கூட ஃபோன் பேசுகிறாங்களே என்னன்னு ஜங்கு தெரிய மாட்டேங்குது. அந்த பர்சன் ஃபோனை கொடுக்கவும் மாட்டாங்க. ஜங்கு அவங்க அப்பா கிட்ட பேசவும் முடியல. அவர் என்ன பண்ணாலும் அடிதான், அவர் நல்லது பண்ணாலும் அடிதான், கெட்டது பண்ணாலும் அடிதான். நான் ஏன் குழந்தை அடம் பிடிக்கல. இப்போ 2 பேரும் வந்து சூப்பர் மார்க்கெட் போயிருக்காங்க. அந்த பர்சன் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க திங்ஸ் எல்லாம். அப்போ ஜங்க் பார்க்குறாங்க. சாக்லேட் பார்த்தா ஒரு காசு இருக்கு சாப்பிட்ணும்னு சொல்லிட்டு அவர் போயிட்டு என்ன பண்ணுறாரு, சாக்லேட் எடுத்து பிரித்து சாப்பிட்றாங்க. இப்போ அந்த கடையில் உள்ள ஒரு பர்சன் வந்துட்டு ஏய் தம்பி இங்கே பாரு இப்படியே சாக்லேட் சாப்பிடுவேன், இந்த மாதிரி பண்ணலாமா தப்பு இல்லை கேட்குறாங்க. இப்போ அந்த பர்சன் திரும்பி பார்க்குறாங்க. தாமஸ் திரும்பி பார்த்துட்டு ஏய் என்ன பண்ணுற அப்படி கேட்குறாங்க. அது சாக்லேட் சொல்கிறாங்க. இப்படி கேட்காம ஒரு பொருள் எடுத்து சாப்பிடலாமா, அதுவும் சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள அவங்க அந்த ஒரு பொருளை கொஞ்சம் பில் பே பண்ணாமல் எடுக்கலாமா சொல்கிறாங்க. ஆனால் பக்கத்தில் பார்த்தா நிறைய குழந்தைங்க எடுத்து சாப்பிட்ருக்க அதே மாதிரி சாக்லேட்டு. ஆனால் அவங்க பேரண்ட்ஸ்லாம் அப்படி பார்த்து தான் இருக்காங்க. அவங்க வந்து இப்போ அவங்க பார்க்குறாங்க பாருங்கள் சார் என்ன இருந்தாலும் பில் பே பண்ண நம்ம தானே பில் பே பண்ணிக்கலாம், அதுக்கு போய் குழந்தைய திட்டிங்க சொல்கிறாங்க. அப்படி கிடையாது ஓகே, குழந்தைங்க டிசிப்ளினாக வளரணும், இந்த மாதிரி இண்டிசெண்டாக வளரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு டிசிப்ளின் தெரியாது சொல்லிட்டு அந்த பாசம் தான் அப்படியே ஜவுக்கு அவங்க எல்லாருக்கும் முடியாது ஓங்கி ஒரு அற வைக்கிறாங்க. அப்படியே குழந்தை கீழே விழுந்துருது. ஏன்னா அவர் 5 வயசு பையன்றப்ப எவ்வளோ வலிக்கும். இவங்க அடிச்சு தாங்க கீழே விழுந்துச்சு. அவங்க பக்கத்தில் பார்க்குறாங்க. ஐயோ சார் பார்க்குறாங்க அந்த கடையில் உனக்கு ஒரு மாறிட சார், நாங்கள் அதுக்கு சார் சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் எப்படி வேணாலும் இருக்கலாம், எங்கள் குழந்தை நான் தானே சரியாக வளர்க்கணும்னு சொல்கிறாங்க. என்னோட காடி என்ன அப்படி தான் நான் வந்து ஸ்ட்ரிக்டாக தான் வளர்ப்பேன், நல்ல விஷயம் சொல்லி கொடுத்தா நான் வளர்ப்பேன் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு கீழே விழுந்துறாங்க. அப்படியே ஒரு பக்கம் மயங்கி விழுந்துறாரு. இப்போ அந்த பசங்க தண்ணி வந்து அடிக்கிறாங்க, பேச தண்ணி அடிச்சு எழுப்புறாங்க. இப்போ ஜங்கு வச்சுட்டாங்க. ஜங்கு அப்படி ஷிவர் ஆகுது. அப்படி பயந்து போயிடாருங்க. பாரு இனிமேல் கேட்காம இந்த பொருளை சாப்பிட்டா அவ்வளோதான் வைக்க எங்கே மட்டும் எங்கேயுமே எனக்கு கேட்காம ஒரு தண்ணி கூட குடிக்கக்கூடாது சொல்கிறாங்க. ஜங்கு அப்படி அழறாங்க. காலையில் டேஸ்ட் பண்ணி வரும் சத்தம் கூட போட மாட்டாங்க. பார்க்குறாங்க எப்படி இருக்கான் பாரு எவ்வளோ அவங்க சொல்லிக் கொடுக்குறது சொல்லிட்டு இப்போ அவங்க எல்லா திங்ஸ் வாங்கிட்டு பில் பே பண்ணி வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கூட நீ இப்படி தான் நடந்து பப்ளிக் பிளேஸ்லாம் சொல்லிட்டு இப்போ அந்த பாசன் ஜங்கு பயங்கரமாக செலவு பண்ணுறாங்க. ஜிம்முக்கு ஜங்குல பயங்கர அழகு வருது. அப்படியே கத்துறாரு, துடிச்சு போயிட்டுருக்காரு. ப்ளீஸ் வேண்டாம் சொல்லிட்டாங்க. இப்போ அந்த பாசன் நான் உனக்கு இப்படிலாம் சொல்ல புரியாது சொல்லிட்டு ஸ்மோக் பண்ணிட்டு அந்த ஸ்மோக்கரை எடுத்து நம்ம ஜங்கோட ஹேண்டில் வச்சு விட்றாங்க. அது இப்போ ஜங்கோட பேனை துடிச்சு போயிடாரு. இப்படி தான் ஜங்கோட லைஃப் ஒரு ஹெல்லுக்குள்ளே மாறுது. ஜங்கோட அம்மா அப்பா எங்கே இருக்காங்க என்ன பண்ணுறாங்கன்னு சேனல் சொல்லிட்டு எதுவுமே ஜங்குக்கு தெரியாது. ஆனால் ஜங்கோட லைஃப் இப்படி தான் போயிட்டுருக்கு. அப்படியே இப்படின்னா அப்படியே போயிட்டே இருக்கு. ஒரு ஆல்மோஸ்ட் ஜங்கு வந்து 10th ஸ்டாண்டர்ட் வந்துட்டாங்க. ஜங்கு வந்து நரகத்துக்குள்ளே தான் இருக்காங்க. ஜங்கோட அப்பா அம்மா வந்துட்டு இது வரைக்கும் வந்ததே கிடையாது. அப்போ விட்டு போனவங்க தான் இப்போ ஜங்கு 10th படிக்கும் தான் ரிட்டர்ன் வராங்க. வந்துட்டு ஜங்கு வந்து முதல் தடவை பார்க்குறாங்க. ஜங்கு பார்க்கும்போது ஜங்கு ஃபுல்லாக டிஷர்ட் போட்டுப்பாரு, ஃபுல்லாக டிஷர்ட் போட்டு கவர் பண்ணியிருப்பாரு. ஃபேஸ் யாரையும் பார்க்க மாட்டாருங்க. கொஞ்சம் லாங் ஹேர் வச்சிருப்பாரு, ஃபுல்லாக லாங்காக வளர்த்து வச்சிருப்பாரு.